இந்த நிகழ்வில் ஐயா திருச்சி பெல்மா ஆறுமுகம் ஐயா அவர்கள் இந்து மத புதிர்கள் என்னும் தலைப்பில் 2வது சொற்பொழிவினை உரையாற்ற வருகின்றார்கள். அவர்களை வருக வருக என அறிவழி காணொலி இயக்கத்தின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த 439வது காணொலி நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று மிக சிறப்பாக தனது தலைமுறை ஆற்றி விடைபெற்று அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை தோழர், என்னுடைய நான் நாற்றுப்பாவி, அதை எடுத்து எனக்கு பிறகு இந்த பெல் நிறுவனத்திலே நட்டு வைத்து விட்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு அது நன்றாக வளர்ந்து செடியாகி மரமாகி கனியக்கூடிய நிலையிலே அது வந்திருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. தோழர் அசோக்குமார் இவ்வளவு தெளிவாக பேசுவாரா என்று நான் நினைத்து பார்த்ததில்லை. இன்றைக்கு அந்த அளவுக்கு அவர் தயாராகி இருக்கின்றார் என்று சொன்னால் அது நம்முடைய இயக்கத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி, நல்ல ஒரு வாய்ப்பு. அது மாத்திரமல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய தோழர்களோடு இணைந்து கடந்த வாரம் மிக சிறப்பானது ஒரு நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறார்கள். பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலினை பற்றி ஒரு விரிவானது ஒரு வினாடி வினா போட்டி, எந்த வயதினை சேர்ந்தவரும் எந்த படிப்பாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதில் கலந்து கொள்ளலாம், கல்வி வித்தியாசம் இல்லாமல் வயது வித்தியாசம் இல்லாமல் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேரும் கலந்து கொள்ளலாம் என்று அறிவித்து அதன் மூலமாக நூற்றுக்கணக்கான பேரை அதிலே பங்கேற்க செய்து 150 பேருக்கு மேல் அது பதிவு செய்திருந்தார்கள். கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல் அதிலே கலந்து கொண்டு 12 பேர் தேர்வானார்கள். தேர்வானவர்களே 7 பேருக்கு பரிசீலித்து அந்த பரிசீலிப்பு விழாவினையும் மிக சிறப்பாக நடத்தி அதில் கலந்து கொண்டவர்கள் எல்லாம் பெரும்பாலான பேர் நம்முடைய இயக்கத்தை சாராதவர்களாக இருந்தார்கள். அந்த இயக்கத்தை சாராதவர்கள் பெண்கள் ஆண்கள் அத்தனை பேரும் அந்த கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது, பெரியார் இப்படிப்பட்ட புரட்சிகரமான கருத்துக்களை எல்லாம் சொல்லி இருக்கிறாரா, இது எங்களுக்கு முன்னாலேயே தெரியாமல் போய்விட்டதே என்று சொல்லி இப்பொழுது தெரிந்து கொள்ள இதன் மூலமாக எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது என்று அவர்கள் உரையாற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்வினை நடத்தி ஒரு சாதனை படுத்திருக்கக்கூடிய தோழர் அசோக்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, அப்படிப்பட்ட அசோக்குமார் அவர்களே, அசோக்குமார் சொன்னது போல சாத்தியம் இல்லாததை சாத்தியமாக்கக்கூடிய சாதனை படைக்கக்கூடிய அறிவொளி காணொலிய இயக்குனர் ஐயா சேரலாதன் அவர்களே, ஐயா தாமோதரன் அவர்களே, ஐயா மோகன்ராஜ் அவர்களே, இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய கழக தோழர்களே, பெரியார் பெருந்தொண்டர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு இந்து மதத்தின் புதிர்கள் என்று தந்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த நூலை பற்றிய ஒரு ஆய்வுரையாக இது அமைந்திருந்தாலும் கூட அதற்கு முன்னதாக சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அதற்கு பிறகு நான் தொடர்ந்து அந்த சொற்பொழிவை நிகழ்த்தலாம், அதற்கு அடுத்தடுத்து பல தொடர்களை நிகழ்த்தலாம் என்கின்ற அடிப்படையிலே இன்றைக்கு அதற்கு முன்னதாக ஒரு கருத்துக்களை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு தமிழகத்தை மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக எளிய மக்களுக்கான விளிம்புநிலை மக்களுக்கான ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இலங்கை வாழ் அகதிகள் முகாமுக்கு சென்று பேசுகின்ற பொழுது என்ன சொல்கிறார், மற்றவர்களாக இருந்தால் என்ன பேசுவார் என்றால், நான் உங்களை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாம் என்னோடு வாருங்கள் என்று சொல்வார்கள். இவர் அங்கே போய் என்ன சொல்கிறார், என்னை உங்கள் உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அந்த அளவிற்கு அவர்களோடு அவர்கள் இணைந்து அவர்களை தன்னுடைய உடன்பிறப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையோடு அவர்கள் அந்த ஆட்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதிலே நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட திராவிட ஆட்சியை அமைப்பதற்காகத்தான் நமது தலைவர் அவர்கள் மிக சிறப்பானது ஒரு பணியை செய்தார்கள். திராவிடம் வெல்லும் என்று சொல்லி அந்த உறுதிமொழி ஏற்று இந்த திராவிடம் வென்று கொண்டிருக்கிறது, ஆரியம் வீழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையிலே இன்னும் மேலும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், உங்கள் அனைவருக்கும் தெரியும், கடந்த ஒரு வார காலமாக மிக இணையதளத்திலே மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கருத்து, ஒரு நரிக்கிறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த பெண் அஸ்வினி என்கின்ற பெண், அவர் பேசிய பேச்சு வைரலாகி உலகம் முழுவதும் ஒரு ட்ரெண்டிங் ஆனது. நான் பேருந்துக்காக நின்று கொண்டிருக்கிறேன், அந்த பேருந்து ஓட்டுநர் என்னை பார்த்து நிறுத்தாமல் சென்று விடுகிறார். பேருந்து எளிய மக்களுக்காகத்தானே இருக்கிறது, ஏன் எங்களை பார்த்து அவர் நிறுத்தாமல் செல்கிறார் என்று அந்த கேள்வி எழுப்பினார். அது மாத்திரமல்லாமல், நாங்கள் ஒரு கோயிலிலே அன்னதானக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது, அந்த கோயிலுக்கு சாப்பிட சென்றோம். அங்கே சென்ற பொழுது முதல் பந்தியிலே அமர விடவில்லை, 2வது பந்தியிலே நாங்கள் அமர்ந்த பொழுது அங்கே இலை போட்டு விட்டார்கள்.
போடப்பட்ட இலையை ஒருவர் வந்து தூக்கி எறிந்து விட்டு, உங்களுக்கெல்லாம் இங்க சாப்பாடு கிடையாது, வெளியே போய் நில்லுங்க, கடைசியா மிச்சம் மீதி இருந்தா உங்களுக்கு போடுறோம் என்று சொல்லி நாய்களை போல எங்களை அடித்து துரத்தினார்கள். இது அவங்க வீட்டு அப்பம் வீட்டு சொத்தா, அவங்க வீட்டு திருமணமா, இது அரசாங்கம் போடக்கூடிய அந்த அன்னதானம் தானே, அதில் உட்கார்ந்து நாங்கள் சாப்பிட்டால் என்ன குறைந்து விடும் என்று மிக ஆணித்தரமாக கேட்கிறார். கேட்டுவிட்டு ஒன்று சொல்லுகிறார், நாங்கள் எல்லாம் படிக்கவில்லை என்றுதானே நீங்கள் இப்படி உதாசீனப்படுத்துகின்றீர்கள். நாங்களே எங்க பிள்ளைகளை படிக்க வைப்போம், நாளைக்கு அவங்களும் பெரிய பெரிய வேலைக்கு வருவாங்க, அன்றைக்கு அவர்கள் அதற்கு உங்களுக்கு பதில் சொல்வார்கள் என்று மிக துணிச்சலாக மிகப்பெரிய சமூக போராளியாக அவர்கள் அங்கே பேசினார்கள். அது மிகப்பெரிய புரட்சிகரமான ஒரு செய்தியாக, அந்த பெண் ஒரு புரட்சி பெண்ணாக மாறி அந்த கேள்வியை எழுப்பினார்கள். அது மிகப்பெரிய அளவிற்கு சென்றடைந்தது, நம்முடைய தமிழக முதல்வரையும் சென்றடைந்தது. உடனடியாக அவர் இந்து அறநிலைத்துறை அமைச்சரை அழைத்து, அது எந்த கோயில் என்று பாருங்கள், யார் அதுக்கு அறங்காவலர் என்று பாருங்கள், யார் அவர்களுக்கு அந்த கொடுமை இழைத்தது என்பதை பார்த்து அதற்கு ஈடு செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். உடனடியாக ஐயா சேகர் பாபு அவர்கள் அந்த கோயிலுக்கு சென்று அந்த பெண்ணையும் அழைத்து அங்கே அனைவரையும் அந்த அவர்கள் இனத்தைச் சேர்ந்த அத்தனை பேரையும் அமர வைத்து அவரோடு அவர்களாக அந்த உணவு உண்டதோடு மாத்திரமல்லாமல் அவர்களுக்கான துணிமணிகள் வேட்டி சேலையை கொடுத்து அவர்களை அரவணைத்தார்கள். அது மாத்திரமல்லாமல் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர் அத்தனை பேரும் அந்த ஊருக்கு சென்று உங்களுக்கு அடிப்படை பணிகள் என்ன, அடிப்படை தேவைகள் என்ன என்று கேட்டு அவர்களுக்கு சாலை போடுவது, மின்சாரம் செய்வது, தண்ணீர் செய்து கொடுப்பது, வீடு கட்டி கொடுப்பது என்றெல்லாம் பல உறுதிமொழி தந்திருக்கிறார்கள். அந்த பெண் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து, இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், எங்கள் பிள்ளைகள் படிப்பதற்கு வசதி வேண்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு அனைத்து உதவிகளும் செய்யுங்கள் என்று கேட்டு இன்னொரு ஆணித்தரமான கருத்து, பெரியார்கள் கருத்தை அங்கே முன்வைக்கிறார். பெரியார் அந்த காலத்தில் என்ன சொன்னார்கள்? வகுப்பாரி உரிமை வேண்டும் என்றார்கள், எங்கள் மக்களுக்கு கல்வி வேண்டும் என்றார்கள். கல்வி வந்தால் எல்லாம் மாறிவிடும், சாதி ஒழிந்துவிடும், தீண்டாமை ஒழிந்துவிடும், இப்படிப்பட்டவருடைய அந்த பார்வை மாறிவிடும் என்று சொல்லி தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த பெண் சொல்லுகிறார், எங்களுடைய பிள்ளைகள் நாளைக்கு படிப்பார்கள், படித்து விட்டு நல்ல வேலைக்கு போவார்கள், அதற்கு எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். இன்றைக்கு எம்பிசியில எங்களை வைத்திருக்கிறார்கள், மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி என்று. அந்த மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டியில நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கிறார்கள், எல்லாம் வசதி படித்தவர்கள், மற்ற சாதியைச் சேர்ந்தவர்கள், ஆதிக்க சாதியினரும் இதில் இருக்கிறார்கள். அவர்களோடு எங்கள் பிள்ளைகள் முதல் தலைமுறையாக போய் படித்து போட்டி போடுவது என்பது மிக மிக அரிதாக இருக்கிறது, கடினமாக இருக்கிறது. எனவே எங்களுக்கு ஷெட்யூல்ட் ட்ரைப் என்று சொல்லக்கூடிய எஸ்டி பிரிவில் எங்களை சேருங்கள் என்று மிக தெளிவாக சொல்கிறார். அந்த சமுதாய நிலையை நன்காக உணர்ந்து அதை அவர் அந்த கோரிக்கையாக வைக்கிறார் என்றால் இதுதான் பெரியாரியல் கொள்கை. பெரியாரிகளை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பேசுகின்றார். அது மாத்திரமல்ல, அதற்கு பிறகு பல அவருடைய பேட்டிகள் பல ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. கடவுள் என்று ஒருவர் இருந்தால் எங்களை இந்த சமுதாயத்திலே படைப்பாரா, எப்படி படைத்திருப்பாரா, நாங்கள் குளிக்கலன்னு சொல்றீங்களே, நாங்கள் குளிக்கிறோம், நாங்கள் நல்ல துணிமணி போடுறோம்னு சொல்றீங்களே, நாங்கள் போடுறோம், என்ன நாங்கள் குறைஞ்சிட்டோம், உங்களோட நாங்கள் என்ன குறைஞ்சிட்டோம் என்று அவர் ஆணித்தரமாக கேட்கிறார். கேட்டுவிட்டு எங்களுக்கு வீடு வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அரசாங்கம் அவர்களுக்கு வீடு கட்டித் தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறோம். அதிலே ஒரு கோரிக்கையை நம்முடைய அறிவுரை காணொலி சார்பாக அரசாங்கத்திற்கு வைக்க விரும்புகின்றோம். இன்றைக்கு அவர்கள் வீடு வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு தனியாக காலனி கட்டித் தருவதாக அரசாங்கம் சொல்லுகின்றது. அதனை மாற்றி ஒரு காலத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, அது பட்டியல் சாதி மக்களுக்கு தனியாக காலனி கட்டிய பொழுது தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், இப்படி தனித்தனி காலனியாக கட்டி வைப்பதால் என்ன நன்மை வந்து விடப்போகிறது, அங்கே சேரியில் இருந்தவன் காலனியில் இருப்பான், சேரிக்காரன் என்று ஒதுக்கியது போல காலனிக்காரன் என்று ஒதுக்கி வைப்பான், அங்கேயும் பட்டியல் சாதியை சேர்ந்தவன் தான் இருப்பான், அதனை மாற்றி அமைக்க வேண்டும், எல்லோரோடும் சேர்ந்து வாழக்கூடிய சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். கலைஞர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்திலே அதை செய்து முடித்து சமத்துவபுரம் என்று உருவாக்கி அனைத்து மக்களுக்கும், அனைத்து சாதியைச் சேர்ந்தவர்களுக்கும், பார்ப்பனர் உட்பட அத்தனை பேருக்கும் அங்கே வீடுகளை கொடுத்து இன்றைக்கு மக்கள் அங்கே சரிசமமாக சமத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நரிக்குறவர்களுக்கு தனியாக காலனி கட்டி கொடுக்க இருக்கக்கூடிய அரசும் எதிர்காலத்திலே அது போன்ற நிலையை தோற்றுவித்து இனி இன்னும் ஏராளமான சமத்துவபுரங்களை உருவாக்குவதாக அரசு திட்டமிட்டு இருக்கிறது. அந்த சமத்துவபுரத்திலே நரிக்கிறவர்களையும் குடியமர்த்தி இந்த சமுதாயத்திலே அவர்களையும் மனிதர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நல்ல வாய்ப்பை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான ஒரு சமூக நீதி கிடைக்கும், சமத்துவம் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே அதை நம்முடைய அறிவொளி காணொலி சார்பாக அந்த கோரிக்கையாக வைப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அத்தோடு மாத்திரமல்லாமல் இன்றைக்கு இந்து மதத்தின் புதிர்கள் என்று நான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டிருந்தால் கூட அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக, மிகப்பெரிய ஒரு கல்வியாளராக, மிகப்பெரிய ஒரு சிறந்த சமூகவியலாளராக
இருக்கக்கூடிய அம்பேத்கர் அவர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு சங்கிகளும் தம்பிகளும் மிக கேடான முறையிலே பயன்படுத்தி வருகிறார்கள். இந்துத்துவ அம்பேத்கர் என்கிறார்கள். இந்த இந்து மதத்தை அவர்கள் வெறுக்கவில்லை என்று சொல்லுகின்றார்கள். இன்னும் பல அவரை பற்றிய தந்தை பெரியார் எப்படி தேவையற்ற அவதூறு கருத்துக்களை பரப்புகின்றார்களோ அதுபோல அம்பேத்கர் மீதும் அவதூறு கருத்துக்களை பரப்புகின்றார்கள். தந்தை பெரியாருடைய அவருடைய வாழ்க்கை மீது அவதூறுகளை சேறுகளை வாரி இறைக்கின்ற பொழுது அதற்கு பதிலீடு கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோம். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் மீது எத்தகைய சேரை வாரி இறைத்தாலும் அதற்கு பதிலீடு கொடுப்பதற்கு சரியான அமைப்புகள் இல்லை, சரியான ஆட்கள் இல்லை என்கின்ற பொழுது அப்படிப்பட்ட அவதூறுகளை நாம் முறியடித்தாக வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கு. அதிலே ஒரு தகவலை கூட இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் சொன்னார்கள். என்ன என்று சொன்னால், அந்த சங்கிகளுக்கு நீங்கள் பதிலடி கொடுக்க வேண்டாம், அவர்களுக்கு நாம் விளம்பரம் செய்வது போல ஆகிவிடும் என்றெல்லாம் சொன்னார்கள். அது ஒரு விதத்திலே சரிதான், அவர்களுக்கு நாம் விளம்பரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் இன்றைக்கு அவர்கள் பரப்பி வரக்கூடிய விஷ விதைகள் பல இடங்களிலும் முளைத்துக் கொண்டிருக்கிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் சொன்னால், அதை நான் இங்கே வெளிப்படுத்துவதிலே தவறில்லை என்று கருதுகின்றேன். என்னுடைய மருமகன் பேராசிரியராக பணியாற்றுகிறார். அவர் அந்த கல்லூரியிலே வேலை செய்கின்ற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மற்ற பேராசிரியர்கள் இவரிடத்திலே அம்பேத்கரை பற்றி, பெரியாரை பற்றி, இடஒதுக்கீடு பற்றியெல்லாம் விவாதம் செய்கின்ற பொழுது இந்த ரிசர்வேஷனை பற்றியும் பேசுகின்றார்கள். அம்பேத்கர் ரிசர்வேஷன் வேண்டாம்னு சொன்னாரு, ஜாதி ஒழிய வேண்டாம், ஒழியறது ஜாதி ஒழிப்பு பற்றி ஒன்றும் சொல்லலை என்றெல்லாம் சொல்லிவிட்டு அம்பேத்கர் இன்னைக்கு சட்டம் படிச்சிருக்கிறாரு, பாரத்ல படிச்சிருக்கிறாரு, அவரை பெரியாரா படிக்க வச்சாருன்னு கேட்டிருக்காங்க. அது என்னடா காரணம் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த ஒரு நபர் ஊடகத்துறையிலே பணியாற்றுகின்றார். அவர் தன்னை பெரிய ஊடகவியலாளராக, பெரிய அறிவாளியாக காட்டிக்கொண்டு, நான் சங்கி என்று சொல்வதை நான் பெருமையடைகிறேன். தீக்காக்காரன் சொல்றதுல யாராவது வெக்கப்படுறானா? அது மாதிரி சங்கின்னு சொல்றதுல யாரும் வெக்கப்படாதீங்க, சங்கின்னு சொன்னா பெருமைப்படுங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் யார் என்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த நபர் சொல்லுகிறார், அம்பேத்கர் ரிசர்வேஷன் வேண்டாம் என்றுதான் சொன்னார் என்று சொல்லுகிறார். அதே போல அம்பேத்கர் ஜாதி ஒழிப்பை பற்றி எங்கேயும் சொல்லல என்று சொல்லுகிறார். அதே போல இன்னைக்கு பெரியாரால் படித்தோம் எல்லாரும் சொல்றீங்களே, அம்பேத்கர் எப்படி படிச்சாரு? 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அன்றைக்கு பெரியார் வந்தாரா? பெரியாரால் தான் அம்பேத்கர் படிச்சாரா? அன்றைக்கு பார்ப்பனர்கள் அவருக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கிறார்கள், அவர்களால் தான் அம்பேத்கர் படித்தார் என்ற அடிப்படையிலே அந்த கருத்து வரக்கூடிய வகையிலே அவர்கள் பேசியிருக்கிறார். இது எவ்வளவு ஒரு பெரிய பித்தலாட்டமான கருத்து. இதற்கு நாம் பதில் சொல்லாமல் இருந்திருந்தால், விட்டுவிட்டால் அந்த கருத்து உண்மை என்றாக்கிவிடும். அதை நம்பக்கூடிய ஒரு நிலையை இளைஞர்கள் இன்றைக்கு நிலைக்கு ஆளாகி விடுவார்கள். அதனால் அதற்கு நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அம்பேத்கர் எப்படி படித்தார்? இது ஒரு கேள்வி. பெரியார் தான் படிக்க வச்சாரா? பெரியார் அம்பேத்கர் படிக்க வச்சார்னு யார் சொன்னது? யாராவது சொல்லி இருக்கிறோமா? எங்களை படிக்க வைத்தார், தமிழர்களை படிக்க வைத்தார். தமிழ்நாட்டில் இருந்த மக்களை, பிற்படுத்தப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை படிப்பதற்கு அவர் காரணமாக இருந்தார். ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து போராடாமல் இருந்திருந்தால் நமக்கு இந்த கல்வி கிடைச்சிருக்காது. அந்த போராட்டம் நடத்தி நமக்கெல்லாம் அந்த குலக்கல்வி திட்டத்தை ஒழித்து கல்வியை பெற்றுத்தந்தவர் தந்தை பெரியார் என்று சொல்லி நாம் சொல்லுகின்றோம். இதற்கும் அம்பேத்கருக்கும் என்ன சம்பந்தம்? அம்பேத்கர் பெரியார்களை படிச்சாருன்னு கேட்டா எவ்வளவு பெரிய பித்தலாட்டம், எவ்வளவு பெரிய விஷமத்தனமான கேள்வி. அம்பேத்கர் எப்படி படித்தார் என்பதை அவருடைய வரலாறு சொல்கிறது. இதை பாருங்கள், அவருடைய வரலாறு கிட்டத்தட்ட 1000 பக்கங்களுக்கு மேல் உள்ள புத்தகம் தனஞ்சய் கீர் என்பவர் எழுதியிருக்கிறார் ஆங்கிலத்திலே. அதனை தமிழிலே மொழிபெயர்த்து இங்கே நம்முடைய தோழர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அம்பேத்கருடைய வரலாறு முகிலன் என்பவர் மொழிபெயர்த்திருக்கிறார். இதிலே அன்றைய கல்வி நிலையை பற்றி என்ன சொல்கிறது? அது அப்படியே சொல்லுவோம். இது நாம சொல்லாம அவன் சொல்றான், அந்த ஆளு சொல்றான், அந்த பேட்டி எடுக்கக்கூடிய தோழர்கிட்ட, நீங்க அம்பேத்கரை போய் படிங்கன்றான். அம்பேத்கரை போய் படிங்க அப்படின்னா இவன் எங்க படிச்சான் அதை சொல்லணும்ல. அம்பேத்கரை பார்ப்பனர்கள் படிக்க வைத்தார்கள் என்றால் எந்த பார்ப்பனர் படிக்க வைத்தார்? எந்த பார்ப்பனர் அவருக்கு பணம் கொடுத்தார்? எந்த பார்ப்பனர் வெளிநாட்டுக்கு அனுப்பினார்? இதை சொல்லணும்ல. அதை சொல்லல. ஆனா என்ன சொல்றான்? பெரியாரா படிக்க வைத்தார் என்று கேட்கிறான். இதுல என்ன சொல்லுகிறது பாருங்கள். இந்த நூல் என்ன சொல்கிறது என்று சொன்னால், தாழ்த்தப்பட்டவர்களுக்கான ஒரு பள்ளிகள் அந்த காலத்துல இல்லை. முதல்ல மகாத்மா பூலே அவர்கள் தான் தாழ்த்தப்பட்டவர்கள் பள்ளியை துவக்கினார், பூனாவில் தொடங்கினார். பிற்போக்கு சக்திகளாலும் உறவினர்களாலும் தான் இழிவுபடுத்தப்பட்ட போதிலும், ஏளனம் செய்யப்பட்ட போதிலும், புறக்கணிக்கப்பட்ட போதிலும், புலேவும் அவருடைய மாண்புகும் மனைவியும்
தீண்டப்படாத வகுப்பு மக்கள் கல்வி பெறவும் சமூக இயலாமையிலிருந்து விடுதலை அடையவும் வேண்டி உயரிய முறையில் அயராது பாடுபட்டனர் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றார், இந்திய சிற்றரசர்களில் ஒருவரான பரோடா மன்னர் சாயாஜிராவ் கெய்க்வாட் 1883 தாழ்த்தப்பட்டவர்களுக்கென பள்ளிகளை நிறுவினார். இந்த பள்ளிகளில் இந்துக்கள் எவரும் ஆசிரியராக வேலை செய்ய முன்வராததால், இது அடிக்கோடிட்டு காட்ட வேண்டியது. அந்த சங்கி என்று பெருமை சொல்லக்கூடிய அந்த ஊடகவியலாளருக்கு அடிக்கோடிட்டு காட்ட வேண்டியது. தாழ்த்தப்பட்டவர்களுக்கென பள்ளிகளை நிறுவினார். இந்த பள்ளிகளில் இந்துக்கள் எவரும் ஆசிரியராக வேலை செய்ய முன் வராததால் முஸ்லிம் ஆசிரியர்களை கொண்டு இப்பள்ளிகளை நடத்த வேண்டி இருந்தது என்று சொல்கிறார். ஆக இந்துக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அது எந்த சாதியை சேர்ந்த உயர் ஜாதியோ, அது மற்ற சாதியோ, பார்ப்பனர்களோ எவருமே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கல்வியை அளிப்பதற்கு தயாராக இல்லை. அதனால் அவர்களை முஸ்லிம்களை வைத்து அந்த பள்ளியை நடத்தியிருக்கிறார். அதே போல அந்த தனஞ்சயக்கீர் அவர்கள் அந்த காலத்து கல்வியை பற்றி சொல்கிறார் பாருங்கள். அக்காலத்தில் பிறர்க்கரிய புதையலாக கருதப்பட்ட இலக்கியமும் கல்வியும் பார்ப்பனர்களுக்கு மட்டுமே உரித்தாக விளங்கின. இவை இரண்டும் சாதி இந்துக்களுக்கே மறுக்கப்பட்டன. சத்தாராவின் அரசர் கூட இரவில்தான் கல்வி கற்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு பார்ப்பனர்களின் அதிகாரம் அச்சமூட்டுவதா இருந்தது. மன்னரா இருந்தா கூட பகல்ல போய் பள்ளிக்கூடத்துல படிக்க முடியாதான், இரவில் தான் படிக்கணுமா, அந்த அளவுக்கு அச்சமூட்டுவதாக, அது மன்னருக்கே அச்சமூட்டுவதாக இருந்ததுன்னா பார்ப்பனுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கதாக பயங்கரமானதாக இருந்திருக்க வேண்டும் பாருங்கள். 1821 பூனாவில் சமஸ்கிருத பள்ளி ஒன்றை மராட்டிய அரசு தொடங்கியது. இப்பள்ளியில் பார்ப்பனரை தவிர சாதி இந்துக்களும் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்கு பார்ப்பனர்கள் கடுமையான வெறுப்பையும் எதிர்ப்பையும் காட்டினார்கள். பெரும்பாலான பார்ப்பன ஆசிரியர்கள் பள்ளிகளிலிருந்து தங்கள் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு வெளியேறினர். அதாவது இது இந்துக்கள் பார்ப்பனரை தவிர மற்ற இந்துக்கள் சொல்றாங்க பாருங்க, அது தாழ்த்தப்பட்டவர் வேற இரண்டாவது பிற்படுத்தப்பட்ட அல்லது முன்னேறி எண்ணிக்கை நாங்கெல்லாம் இந்துக்கள்னு சொல்லி பெருமை பேசுறான் பாருங்க. அந்த இந்துக்களுக்கே அந்த சமஸ்கிருதத்தை சொல்லித் தருவதற்கு பார்ப்பனர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பார்ப்பன ஆசிரியர்கள் தங்களுடைய பதவியை தூக்கி எறிந்து விட்டு வெளியேறினர். எனினும் சாதி இந்துக்கள் பயில்வதற்கான பள்ளிகள் பைய அரசினால் நிறுவப்பட்டன. இதனால் பார்ப்பன அல்லாதவர்களும் பின்தங்கிய வகுப்பு இந்துக்களும் கல்வியிலும் அரசு வேலைகளிலும் மெல்ல மெல்ல முன்னேறினர். இதற்கான பெருமை பிரிட்டிஷ் அரசையே சேரும். சொல்றான் பாருங்க, எந்த பாப்பான் கொடுத்தான்? கல்வி கொடுக்கல. இது யாருக்கு? பிற்படுத்தப்பட்ட உயர் ஜாதி என்று சொல்லக்கூடிய மக்களுக்கு. சாதி இந்துக்களுக்கு இந்த ஈனகதி என்றால் தனஞ்சயக்கீர் சொல்றாரு, அவர் ஒரு பார்ப்பனர் தான், அவர் ஒரு இந்து மகாசபை சேர்ந்தவர் தான். சாவர்கருடைய வரலாற்றையும் திலகருடைய வரலாற்றையும் எழுதியவர், அம்பேத்கர் வரலாற்றையும் எழுதுகிறார். அவர் சொல்றார் பாருங்க, சாதி இந்துக்களுக்கு இந்த ஈனகதி என்றால் தீண்டப்படாத வகுப்பு மக்களின் நிலை எவ்வாறு இருந்திருக்கும்? அவர்கள் இந்த துறையில் இடம்பெறவே இல்லை. கல்வியில் இவர்கள் நெடுந்தூரம் பின்தங்கி இருந்தனர். சார்ந்த சாதியினருக்கு, குறிப்பாக தீண்டப்படாதவர்களுக்கு கல்வி தருவதன் மூலம் பார்ப்பனர்களின் பகையை தேடிக்கொள்ள ஆங்கில ஆட்சி விரும்பவில்லை. அதனால் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கல்வி அளிப்பதில் எப்போதும் நல்வழி போக்கும் திசை திருப்பல் முயற்சியுமே அரசிடம் இருந்தன. மேலும் அக்காலத்தில் ஆசிரியர்கள், பள்ளி ஆய்வாளர்கள், கல்வி அலுவலர்கள் ஆகிய அனைவருமே பார்ப்பனர்கள். வெகு மக்களுக்கு கல்வி தருவது என்ற சிந்தனையே இவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. பாருங்க, அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியலாம். வெள்ளை அரசாங்கம், பிரிட்டிஷ் அரசாங்கம் கல்வி தருவை இவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றால் இந்து மன்னர்கள் எங்கே கொடுத்திருப்பார்கள்? இந்துக்கள் யாருக்கு கல்வி கொடுத்திருப்பார்கள்? அதே போல கிறிஸ்தவ மத நிறுவனங்களோட இந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டன. இவர்களுக்கு ஓர் உள்நோக்கம் இருப்பினும் தாழ்ந்த சாதியினருக்கும் தீண்டப்படாத வகுப்பு மக்களுக்கும் கல்வி வழங்கிட தொடங்கினர். தங்களுடைய பக்குவமான முறைகள், பரிவான தன்மைகள், எப்போதும் உதவிட தயாராக இருக்கும் குணம் ஆகியவற்றின் மூலம் தாழ்ந்த சாதியினர் மற்றும் தீண்டப்படாத வகுப்பு மக்களின் நன்மதிப்பை பெற்றனர். எனவே பார்ப்பனர்களை விட அந்நிய நாட்டினரான இவர்கள் மேலானவர்கள் என்று இவ்வகுப்பு மக்கள் கருதினர். தீண்டப்படாதவர்களுக்கு கல்வி வழங்குவதற்கு கெட்ட நோக்கம் கண்ட எதிர்ப்பு இருந்த போதிலும் இவர்களுக்கு கல்வி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை புதிய ஆட்சியாளர் காலத்தில் அவ்வப்போது தலைதூக்கிக் கொண்டே இருந்தது. 1856 நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலம் இப்பிரச்சனை முன்னிடம் பெற்றது என்று சொல்லி அந்த தீண்டத்தகாத சாதி பெண் ஒருவனை பள்ளியில் சேர்த்த ஒரு ஆசிரியர், தலைமை ஆசிரியர் மறுத்துவிட்டார். இப்பிரச்சனை பம்பாய் மாகாண அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இறுதியில் பம்பாய் அரசு ஒரு ஆணை பிறப்பித்தது. அரசிடமிருந்து பகுதி நிதி உதவி பெறும் பள்ளியில் சாதி இனம் காரணமாக ஒருவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டால் அரசு தரும் நிதி உதவி நிறுத்தப்படும் என்றும், அரசின் முழு நிதியினால் நடத்தப்படும் பள்ளிகளில் எல்லா சாதியினரின் பிள்ளைகளையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த ஆணை அறிவித்தது. ஆயினும்
சாதி இந்துக்கள் தங்களின் மனம் போக்கை மாற்றிக்கொள்ளாதனால் நீண்ட காலம் இந்த ஆணை நடைமுறைக்கு வரவில்லை. தீண்டப்படாதவர்களுக்கென கல்வி முயற்சிகளை தேவையற்ற போராட்டங்கள் என்றாலும் இவை உணர்வு வகைப்பட்ட ஆங்கில அரசு அதிகாரிகளாலும் நடைமுறைக்கு உதவாத நம் நாட்டு சீர்திருத்தக்காரர்களாலும் தூண்டிவிடப்பட்டவை என்றும் சாதி இந்துக்களின் பிரதிநிதிகள் அதை திசை திருப்பினர். இப்படி ஒரு செய்தி, அதாவது அந்த கால கல்வி நிலை. ஆனால் அதே நேரத்திலேயே அம்பேத்கர் எப்படி படித்தார் அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? அம்பேத்கர் எப்படி படித்தார் என்பதற்கு அவருடைய வரலாறு. அவர் பள்ளிக்கூடத்தில் சேர்றாங்க. பள்ளிக்கூடத்தில் சேருகின்ற பொழுது அவர் பார்ப்பனர் தான் உதவி செஞ்சாருன்னு சொல்லி ஒரு கதையை அவுத்து விடுவாங்க. அந்த பார்ப்பனர் எப்படிப்பட்டவராக இருந்தார் அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க பாருங்க. அது அம்பேத்கர்ங்கிறது ஒரு பார்ப்பனர் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல இதுலையும் சொல்றாரு. ஆனா உண்மை அது அல்ல. இன்றைக்கு எந்த பார்ப்பனருக்கும் அம்பேத்கர் என்று பெயர் இல்லை. அங்கே மராட்டியத்திலே பல பார்ப்பன குடும்பங்கள் இருக்கின்றன. அங்கே பல பேர் சாதியின் அவர் பின்னால சாதி பேர்ல இருக்கும் எல்லாருக்கும். யாருமே அம்பேத்கர்ங்கிற பேர் அங்கே வரல. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ஆசிரியருடைய பேர் அப்படின்னு சொல்லி சொல்றது தவறு. அது இங்கே ஆனால் அம்பேத்கருக்கு அவருடைய பேர் அம்பாவடேக்கர். அவருடைய வீமன் குடும்ப பேர் அம்பாவடேக்கர். அதனை பள்ளி பதிவேட்டிலே அம்பேத்கர் என்று மாற்றிவிட்டார் அந்த ஆசிரியர். அந்த ஆசிரியர் அவ்வளவு சரியில்லாதவரான். அதாவது பள்ளிக்கு பக்கத்தில் இருந்த புகையிலை கடையில் கணக்கு பிள்ளையாக வேலை பார்த்து வரான். அவர் வேலையில அவ்வளவு பொறுப்பு இல்லாம இருப்பாரு. பக்கத்து கடையில போய் கணக்கு பிள்ளை வேலை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி அவருடைய பொறுப்பற்ற தன்மையை காட்டுகிறார். அவர் அம்பேத்கர் மேல கொஞ்சம் அக்கறையா இருந்தாருன்னு சொல்றாங்க. அது மட்டும்தான். அதை தவிர பார்ப்பனர்கள் அவரிடத்திலே அம்பேத்கர் இடத்திலே உதவி செய்ததாக, அவர்களுக்கு அவர் படிக்க வைத்ததாக எந்த வரலாறும் கிடையாது. அப்படி இருக்க ஒரு ஆசிரியர் சொல்றாரு பாருங்க. இதுவே இருக்கு பாருங்க. இதுல ஒரு ஆசிரியர் தாழ்த்தப்பட்டவர்களையும் இழிவாக பேசுவதை போல நெஞ்சத்தை கிழிப்பதாக இருந்தது. அதாவது என்ன சொல்றேன்னா, அம்பேத்கர் அவர்கள் படித்த காலத்தில் வகுப்புக்கு போறப்ப சாக்கு பை எடுத்துட்டு போகணும். சாக்கு பையில தான் உட்கார்ந்துருக்கணும். ஒரு நாள் கணக்கு போட சொல்றாரு வாத்தியார். அந்த போர்டுக்கு போறாரு அம்பேத்கர். போர்டுக்கு போகும்போது அனைத்து பிள்ளைகளும் எந்திரிச்சு ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்கன்னா, அந்த போர்டுக்கு பக்கத்துல எல்லாரும் உணவு தூக்கியில வச்சிருக்காங்க. இவர் போறதுனால தீட்டாயிரம்னு சொல்லி அந்த உணவு தூக்கியில எடுத்துட்டு வர்றாங்க. இப்படி அது மாணவருடைய நிலை. அதே நேரத்தில் ஆசிரியர்களும் எப்படின்னா, அவரை இழிவாக பேசுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆசிரியர் சொல்றான், நீ படிப்பது வீண் அப்படின்னு சொல்றான். அது அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாள் வழக்கம் போல அந்த ஆசிரியர் நீ படிப்பது பயனற்றது என்று சொன்ன பொழுது பீம் சினத்துடன், நீ உங்கள் வேலையை நீங்கள் பார்த்து கொண்டு போங்கள் என்று சொல்கிறார். எவ்வளவு பாருங்க, உங்கள் வேலையை நீங்க பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி. சின்ன வயசா இருக்குது. அப்ப எத்தனை தடவை குத்தி குத்தி காட்டியிருப்பான். நீ படிக்காத, எரும மாடு வைக்க போ, நீ எல்லாம் எதுக்கு படிக்க வர்ற, படிக்க ஏன் உயிரை வாங்குறன்னு சொல்லி எத்தனை தடவை கேட்டிருப்பான். அவர் கடைசியில வேலையை பார்த்துட்டு போங்கிறார். அது மாத்திரம் இல்லாம பல ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவருக்கு கேள்வியோட கேட்க மாட்டாங்களாம். கேள்வி கேட்டு இவர் பதில் சொல்லும்போது வாய் திறந்து பேசுறாருல, அந்த வார்த்தையிலிருந்து அவருடைய அந்த காத்து அவர் மேல பட்டு தீட்டாயிருமா. அதனால அவர்கிட்ட கேள்வி கூட கேட்க மாட்டாங்களாம் பார்ப்பன ஆசிரியர்கள். அதே போல பள்ளியிலே மொழிப்பாடமாக சமஸ்கிருதத்தை பீமும் அம்பேத்கரும் அவருடைய அண்ணனும் எடுத்து படித்துட்டு அனுமதி கேட்டாங்க. சூத்திரர்களும் தீண்டப்படாதவர்களும் ஆதி சூத்திரர்களும் படிக்கவோ மற்றவர் படித்தால் பக்கத்தில் நின்று கேட்கவோ கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருந்த வேதங்களை கற்பதற்கு சமஸ்கிருதமே திறவுகோல் போன்றதாகும். வேதங்களை நம்புவோன் தான் இந்து என்று திலகர் போன்ற பழமையாளர்களும் செல்வாக்கு பெற்றிருந்த இந்து தலைவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் 70 விழுக்காட்டு மக்களுக்கோ வேதங்களை படிக்கவும் கேட்கவும் தடை விதித்துள்ளது இந்து மதம். அதனால பீம் ஆசிரியர்கள் உனக்கு நான் சமஸ்கிருதத்தை சொல்லித்தர முடியாது என்று சொல்லிவிட்டார். அதனால அவர் தனக்கு விருப்பம் இல்லாத பெர்சியன் மொழியை எடுத்து படித்தார் என்று இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்புறம் பின்னாளில் அம்பேத்கர் தனது சொந்த முயற்சியாலும் பண்டிதர்களின் துணை கொண்டும் சமஸ்கிருதத்தை கற்றார். இதில் புலமை பெற்றார். சமஸ்கிருதத்துக்கு பெர்சியன் மொழி ஈடாகாது என்று அம்பேத்கர் கருதினார். இப்படி அவருக்கு சமஸ்கிருதத்தை கற்றுத்தர மாட்டேன்லாம் பார்ப்பான். இது ஒண்ணு. அதே போல ஒரு அயல்நாட்டுல போய் படிக்கணும். படிக்க போறதுக்கு முன்னால என்ன நடக்குதுன்னா, அவர் மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்றார். மெட்ரிகுலேஷன்ல எவ்வளவு மார்க் வாங்குறாருன்னா 750க்கு 282 அவ்வளவுதான் மார்க் வாங்குறாரு. இது அன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அவர் மெட்ரிகுலேஷன்ல பாஸ் பண்றாரு. அந்த காலத்துல இவ்வளவு சிறப்பாக படித்து மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணவங்க அந்த சமுதாயத்துல யாரும் இல்லை.
அதனால அன்றைக்கு வந்து அந்த சமுதாய மக்கள் அந்த விழாவை கொண்டாடுகிறார்கள். வெற்றி விழாவை, அவர் வெற்றி பெற்றதை கொண்டாடுகிறார்கள். கொண்டாடுகின்ற நேரத்திலே அங்கே வந்து கிர்லோஸ்கர், அர்ஜுன் கிர்லோஸ்கர் அப்படிங்கிறவர் அந்த விழாவில் கலந்துக்கிறாரு. அதுக்கு பிறகு அவரை மேலும் படிக்கணும்னு சொல்லி தூண்டுகோலா இருக்கிறார். அவர் ஒரு பார்ட்னர் கிடையாது. அதனால வந்து அங்கே வந்து அம்பேத்கர் அவர்கள் பட்டப்படிப்பை முடிக்கிறார். பட்டப்படிப்பை முடிச்ச பிறகு கிர்லோஸ்கரே சொல்றார், பரோடா மன்னர் வந்து தீண்டத்தகாத மக்கள் உயர்பட்டு படிக்க விரும்பினால் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க அவர் தயாராக இருப்பதாக அவங்க சொல்றாங்க. உடனே பரோடா மன்னரை போய் அவர்கள் சந்திக்கிறார். சந்திக்கின்ற பொழுது அவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்லி அதற்கு பிறகு பரோடா மன்னர் மூலமாக அவர் வந்து உதவித்தொகை பெற்று வெளிநாட்டுக்கு போறார். அப்ப எவ்வளவு கொடுக்குறாங்க? ஒரு மாசத்துக்கு 25 ரூபா கொடுக்குறாங்க. 25 ரூபா தான் உதவித்தொகை. அதை வைத்து அமெரிக்காவில் போய் படிக்கிறார், கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார், அதற்கு பிறகு லண்டன்ல போய் படிக்கிறார், பல கல்விகளை படித்துக் கொண்டே இருக்கிறார். படித்துக்கொண்டு அந்த 25 ரூபாயில அவர் படிச்சு அவர் சாப்பிட்டதும் இல்லாம அவருடைய மனைவிக்கும் பணத்தை அனுப்புகிறார். அதனால அவர் சாப்பாட்டு கூட ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இப்படிப்பட்ட நிலையில அவர் வந்து நிறைய பட்டங்களை பெற்று விட்டார். அதற்கு பிறகு வந்து சட்டம் படிப்பதற்கும் பொருளாதாரம் படிப்பதற்கும் ஒரு கல்லூரியில சேர்கிறார். சேர்கின்ற நேரத்திலே வந்து பரோடா சமஸ்தானத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது, நீங்க வந்து உங்களுக்கு கொடுத்த உதவித்தொகை நிறுத்தப்படுகிறது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நீங்க உடனே திருப்பி வரணும், திருப்பி வந்து ஏற்கனவே நீங்க வந்து சமஸ்தானத்துல போட்ட ஒப்பந்தத்தின்படி இங்க வந்து சமஸ்தானத்துல பணியாற்றணும் அப்படிங்கிறான். உடனே பாதியிலே படிப்பு விட்டுட்டு வர்றாரு. அவர் ரொம்ப வேதனைப்பட்டு இந்த படிப்பை முடித்து விட்டு வரலாம் என்று பார்க்கிறோம், இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லி அந்த பல்கலைக்கழகத்தில் போய் அன்னைக்கு சொல்லிவிட்டு நான் 4 ஆண்டுகளுக்குள்ள வந்து நான் மீண்டும் அந்த படிப்பை முடித்து விடுகிறேன் என்று உத்தரவாதம் பெற்று விட்டு வர்றாரு. இங்க வந்து பரோடா சமஸ்தானத்துல போய் வேலை சேர்றாரு. அங்க பார்ப்பனர்கள் அவரை மதிப்பதில்லை, அவருக்கு தண்ணீர் கூட தருவதில்லை. பார்ப்பனர்கள் என்ன செய்யறான்னா தூக்கி எறிகிறான். அவர்கிட்ட பையில கையில கொடுத்தா தீட்டாருன்னு தூக்கி எறிகிறான். அவருக்கு வந்து தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். அவருக்கு வீடு கிடைக்கல. மன வேதனைப்பட்டு வெளியே வருகிறார். இப்படிப்பட்ட நிலையில அந்த அம்பேத்கருக்கு வந்து அந்த உதவித்தொகை இருக்கு இல்லையா, அந்த உதவித்தொகையை கடன் கொடுத்ததாக சொல்லி கேட்கிறான். கடன் கொடுத்ததாக அந்த கடனை திருப்பி கொடுங்கன்னு கேட்கிறான். யாரு? திவான். இவர் உதவித்தொகை தானே கொடுத்தாங்க, நீங்க வந்து கடனா கேட்குறீங்க, கடனை திருப்பி தர சொல்றீங்கன்னு கேட்கிறப்ப இல்ல கடன் தான், நீங்க திருப்பி தரணும்னு சொல்றான். ஆனால் உண்மையில என்ன நடந்ததுன்னா, அந்த பரோடா சமஸ்தானத்து மன்னர் கெய்க்வாட், சாயாஜிராவ் கெய்க்வாட் அவர்கள் அந்த அவருக்கு உதவித்தொகை வழங்கிட்ட பொழுது அந்த ரெக்கார்ட்ல எழுதியிருக்கிறார், இது முழுக்க முழுக்க உதவித்தொகை தான், கடன் கிடையாது, திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று எழுதியிருக்கிறார். அப்படி இருந்து மறைத்து விட்டு அம்பேத்கரிடம் அந்த தொகையை கடனாக திருப்பி கொடுத்து கேட்கிறார். அதற்கு பிறகு தொடர்ந்து அவர் கேட்டுக்கொண்டே இருக்க எப்பொழுது அது தள்ளுபடி செய்யப்படுகிறது எப்பொழுது என்று சொன்னால், அம்பேத்கர் அவர்கள் மிகப்பெரிய சமுதாய போராளியாக மாறி பல்வேறு போராட்டங்களை நடத்தி சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவராகி வட்டமேசை மாநாட்டுக்கு செல்கிறார். வட்டமேசை மாநாட்டுக்கு செல்கின்ற பொழுது பல்வேறு பிரதிநிதிகள் அங்கே கலந்து கொள்கிறார்கள். மிகப்பெரிய சமஸ்தானத்து ராஜாக்கள், மிகப்பெரிய அறிவாளிகள், மிகப்பெரிய படிப்பாளர்கள், எல்லா சாதியைச் சேர்ந்தவர்களும் எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் கலந்துக்கிறாங்க. 600க்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதிலே சாயாஜிராவ் கெய்க்வாட் அவர்களும் வருவார். அம்பேத்கரும் அதில் கலந்து கொள்கிறார். சாயாஜிராவ் கெய்க்வாட் அவர்களால் உதவி செய்யப்பட்டு படித்து பட்டம் பெற்றவர். அங்கே வந்து சாயாஜிராவ் கெய்க்வாட் அவர்கள் அம்பேத்கருடைய வாதத்திறமை பார்த்து தட்டி கொடுக்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், அந்த கல்வி உதவித்தொகை வந்து கடனா சொல்றாங்க, அது கடனை திருப்பி தர சொல்றாங்க, அதை கொஞ்சம் பார்த்து தள்ளுபடி பண்ணுங்கன்னு அப்போ சொல்றாரு. கடனா? நான் கடன் சொல்லலையே, அது திருப்பி தராத ஒரு உதவித்தொகை தானே, யார் உங்கள்ட்ட அந்த திருப்பி தர சொல்லி கேட்டது அப்படின்னு சொல்லி அங்க வந்து உடனே திவானை கூப்பிட்டு இந்த கடனை இந்த தொகையை ரத்து செய்யுங்கள், தள்ளுபடி செய்யுங்கள், இது வந்து உதவித்தொகை தானே தவிர கடன் கிடையாதுன்னு சொல்லி தள்ளுபடி செய்யறான். இவ்வளவு இடையூறு செய்தவர்கள் பார்ப்பனர்கள் இவ்வளவு இடையூறு செய்திருக்க அப்ப அந்த சங்கி அந்த ஊடகவியலாளர் என்ன சொல்றான், பார்ப்பனர்களால் தான் அம்பேத்கர் படித்தார், பெரியாராலையா படிச்சாரு அப்படின்னு கேட்கிறானா, அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். இந்த வரலாறுலாம் தெரியல. சொல்றான் போய் அம்பேத்கரை படிக்கிறான். அந்த நியூஸ் 7 அந்த செய்தியாளர்கிட்ட கேட்கிறான், நீ போய் அம்பேத்கர் படிங்க, நீ எதுல படிச்ச, நீ முதல்ல ஒழுங்கா படி, இந்த வரலாறு எல்லாம் நீ எதுல படிச்ச, நாங்க வச்சிருக்கிறோம், அவருடைய வரலாறு அத்தனையும் நாங்க வச்சிருக்கிறோம், இது அவ்வளவு தெளிவாக இருக்கிறது, அதிகாரப்பூர்வமாக இருக்கிறது. நீ படித்தது எந்த புத்தகத்துல படிச்ச, யார் எழுதின புத்தகம், யார் வெளியிட்டது, இது
இது அரசாங்கமே வெளியிட்டிருக்கிறது இந்த புத்தகங்களை. அது மாத்திரம் இல்லாம ரிசர்வேஷனே கூடாதுன்னு சொன்னாரு அப்படின்றான். ரிசர்வேஷன் கூடாதுன்னு சொன்னாரா? 10 வருஷம் தான் இருக்குன்னு சொன்னாராம் என்று சொல்லி ஒரு கதையை விடுறான். எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் தெரியுமா? ரிசர்வேஷன் சொல்றான், இவ்வளவு காலத்துக்கு இடஒதுக்கீடு இருக்கிறதுன்னு கேட்கறாங்க. அதே போல ரிசர்வேஷன் வேணும்னா சாதி பிறப்பின் அடிப்படையில் தான் ரிசர்வேஷன் கொடுக்குறீங்க. இப்ப பிறப்பின் அடிப்படையில் தான் ரிசர்வேஷன் இருக்கணும்னா பிறப்பின் அடிப்படையிலேயே ஜாதியும் இருக்கணும் என்று சொல்கிறான். ஜாதி இருக்கணுமா வேண்டாமான்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இருக்கணுமா வேண்டாமாங்கிறது இல்ல, ரிசர்வேஷன் இருக்கணும்னா ஜாதியும் இருக்கணும். அப்ப ஏற்றத்தாழ்வு இருக்கே அப்படின்னா ஏற்றத்தாழ்வு இருந்துதான் தீருங்கிறான். ஏற்றத்தாழ்வு இருந்துதான் தீரும் என்றால் அப்ப வந்து உயர்வை அனுபவிக்கின்ற நீ, இந்து மதம் ஒரு உயர் சாதி மக்களின் சொர்க்கம் என்றார் அம்பேத்கர், தாழ்ந்த சாதி மக்களின் நரகம் என்றார். நீ சொர்க்கத்தை அனுபவிக்கக்கூடிய நீ அந்த சாதியை பாதுகாக்க நினைக்கிறாய். ஆக நீ வந்து பாதுகாக்க நினைத்தால் நரகத்தை அனுபவிக்கக்கூடிய மக்கள் அதை ஒழிக்கத்தானே வேண்டும். அதனால எங்களை போன்றவர்கள் அதை ஒழிக்கத்தான் தீரும். ஜாதிங்கிறது என்ன? முதல்ல நீ உழைக்காம உண்டு கொடுக்கணும். நீ வந்து உயர் விழ மாட்ட, நடவு நட மாட்ட, களை பறிக்க மாட்ட, எதுவுமே செய்ய மாட்ட, உனக்கு அருமையா சாப்பாடு வந்துடும். நீ மாடு மேய்க்க மாட்ட, பால் வந்துடும். துணி நெய்ய மாட்ட, உனக்கு துணிமணி வந்துடும். செருப்பு தைக்க மாட்ட, அழகான செருப்பு போடுவ, எல்லாம் செய்வ, உனக்கு எல்லாம் கிடைச்சிடும். ஆனா இதெல்லாம் செய்யக்கூடிய மக்கள், செருப்பு தைக்கிற மக்கள், எங்களுடைய மக்களுக்கு செருப்பு போட உரிமை இல்லை. துணி நெய்து கொடுக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல துணி கொடுத்த உரிமை இல்லை. விவசாயம் செய்யக்கூடிய மக்களுக்கு நல்ல சோறு சாப்பிட உரிமை இல்லை. மாடு வளர்க்கக்கூடிய மக்கள் அதனுடைய பாலை சாப்பிடுவதற்கு, அதனுடைய நெய்யை சாப்பிடுவதற்கு உரிமை இல்லை. எவ்வளவு கொடுமை! அப்ப இவ்வளவு வசதிகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்க நீ சாதியை பாதுகாக்க நினைக்கிறாய் என்றால், இதில் கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய நாங்கள் அந்த சாதியை ஒழிப்பதற்காக நாங்கள் போராடுவோம். அதைத்தான் அம்பேத்கரோட சாதி ஒழிக்கணும்னு சொல்றாரு. சாதி ஒழிக்கணும்னு அம்பேத்கர் சொல்லலைங்கிறான். எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பாருங்க! அம்பேத்கருடைய எழுத்துக்கள் ஏராளமாக இருக்கு. இன்னைக்கு அம்பேத்கருடைய எழுத்தும் பேச்சும் தொகுதிகளை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற தொகுதியில் 37. அத்தனை தொகுதியிலும் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு சில தொகுதி மட்டும் இல்லை, அது ஒரு 37 இருக்கு. முதல் தொகுதியும் இருக்கு. இது ரெண்டுலையுமே அவருக்கு அந்த சங்கி சொன்னதுக்கான பதில். ரிசர்வேஷனே கூடாதுன்னு சொன்னாரு, 10 வருஷம் தான் இருக்கணும்னு சொன்னாருன்னு சொல்றான் பாருங்க. இல்ல, எவ்வளவு காலத்துக்கு இருக்கணும்ன்றப்ப அம்பேத்கர் சொல்றாரு பாருங்க, ரிசர்வேஷன் எவ்வளவு காலத்துக்கு வேணும் அப்படின்னா, ரிசர்வேஷன் என்பது தீண்டாமை இருக்கும் வரை ரிசர்வேஷன் இருக்குங்கிறார். தீண்டாமை இருக்கும் வரை ரிசர்வேஷன் இருக்கும் அப்படின்னா, அப்ப வந்து சொல்றான், பிறப்பின் அடிப்படையில எல்லாம் இருக்கணும், ரிசர்வேஷன் இருக்குன்னா ஜாதியம் இருக்கணும்னா அப்ப பிறப்பின் அடிப்படையில தீண்டாமை இருக்கணுங்கிறது வெளிப்படையா சொல்றியா? சொல்லு. அம்பேத்கர் சொன்னது இது. அம்பேத்கர் சொல்லுகிறார். இவன் சொல்றான், அதை சொல்றான் 10 ஆண்டுக்கு தான் ரிசர்வேஷன் இருக்கணும்னு அவரு சொன்னதாக சொல்றான். இல்ல, அவர் சொல்லல. இந்த ரிசர்வேஷன் முறை 10 ஆண்டுகளுக்கு, அதாவது 2 தேர்தலுக்கு தான் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த ரிசர்வேஷன் முறை அந்த 10 ஆண்டுகளுக்கு பின்னர் போய்விடும். தீண்டாமை இருக்கிறவரை ரிசர்வேஷன் முறையும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் காங்கிரஸ் டிக்கெட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது உறுப்பினர்களே என்னை மற்ற ஜாதி இந்துக்களை போல எதிர்த்தார்கள். காங்கிரஸ் டிக்கெட் கோருகிற இவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், 10 ஆண்டுகளுக்கு பின் ரிசர்வேஷன் முறை இல்லாத போது இவர்கள் என்ன செய்வார்கள்? பொது தொகுதிகளில் காங்கிரசார் இவர்களை போட்டியிட அனுமதிப்பார்களா? இவர்களது முகத்தில் அவர்கள் காரி துப்புவார்கள். கடந்த காலத்தில் இந்த உயர்ஜாதி மக்கள் நம்மை கீழ்த்தரமாக நடத்தினார்கள். ரிசர்வேஷன் போன பின் அதையே அவர்கள் மீண்டும் செய்வார்கள் என்று தெளிவாக சொல்கிறார். இதான் அம்பேத்கர் ரிசர்வேஷன் வேண்டாம்னு சொன்னார்னு அர்த்தமா? 10 வருஷம் இருக்கணும்னு அவரா ஒத்துக்கிட்டாரு. அவரு தீண்டாமை இருக்கிறவரே ரிசர்வேஷன் இருக்குங்கிறார், ரிசர்வேஷன் வேண்டும் என்கிறார். ஆனால் மற்ற எதிர்கட்சிக்காரர்கள் 10 ஆண்டுக்கு இருந்தா போதுங்கிறான். அவர்களை பார்த்து கேட்கிறார், இப்ப 10 ஆண்டுக்கு அப்புறம் என்ன நடமை? இன்னைக்கு சொல்றான், பிஜேபியில எத்தனை தீண்டத்தகவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எம்பியா இருக்காங்க தெரியுமா, எம்எல்ஏ இருக்காங்களே தெரியுமா? அந்த ரிசர்வேஷன் முறை இல்லைன்னா, ரிசர்வ் தொகுதி முறை இல்லைன்னா இத்தனை பேருக்கு நீ கொடுப்பியா? இத்தனை எம்பி இருப்பானா, இத்தனை எம்எல்ஏ இருப்பானா? எந்த கட்சியாவது இவ்வளவு எம்எல்ஏ கொடுத்துருக்காங்களா, எம்பி கொடுத்துருக்காங்கன்னு ஒரு சவடால் பேசுறீங்களே. இந்த பெரிய அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த ரிசர்வேஷன் தொகுதி முறை இல்லை என்றால் இவ்வளவு பேர் கொடுத்துருப்பீங்களா? 10 ஆண்டுகளுக்கு தான் என்று அன்றைக்கு அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அது சட்டம் நடைமுறைக்கு வந்த பொழுது 15 ஆண்டுகள் என்று முடிவு செய்யப்பட்டது. அதற்கு பிறகு அது ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்காக நீடிக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கிறது. இது எதற்கு என்று சொன்னால், அந்த தனி தொகுதி முறை இருக்கிறது அல்லவா, நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும், அதற்கான அந்த ரிசர்வேஷன் தான். அதுதான் அந்த 10 ஆண்டு 15 ஆண்டு என்று வந்தது.
அதைத்தான் நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் அந்த ரிசர்வேஷன் என்பது அது காலக்கெடுவே கிடையாது. அது என்ன சொல்கிறார்? அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் வருகின்ற வரை, போதிய பிரதிநிதித்துவம் வருகின்ற வரை. இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் இருக்கு, அதுல 30 பேர் நீதிபதிகள். 30 பேர்ல தீண்டத்தகாத மக்களுக்கு எத்தனை பேர் இருக்கணும்? அந்த ரிசர்வேஷன் படி 22.5. அப்ப கிட்டத்தட்ட 7 பேர் இருக்கணும். 7 பேர் தீண்டத்தகாத மக்கள், பட்டியல் சாதியை சேர்ந்தவர்கள் நீதிபதியாக இருக்கணும். பார்ப்பனர்களுக்கு 3 பேர் தான் இருக்கணும். 3 பேர்னா 100க்கு 3 பேர். இப்போ 30 பேருக்கு ஒருத்தன் தான் இருக்கணும். ஒருத்தர் தான் பார்ப்பனர் இருக்க வேண்டிய நிலை இருக்கணும். மீதி 97% பார்ப்பனர் அல்லாதவர்கள் இருக்கணும். அதுதான் அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன், போதிய பிரதிநிதித்துவம் அத்தனை பேருக்கும் இருக்கணும். ஆனா அங்கே ஒரே ஒரு தாழ்த்தப்பட்டவர் தான் இருக்கிறார். 30 நீதிபதிகளே பிற்படுத்தப்பட்டவர் ஒருத்தர் கூட கிடையாது. இப்பவே ரிசர்வேஷன் ஒழிக்கணும், ரிசர்வேஷன் வேண்டாம்னு சொன்னாருன்னு சொல்லி அம்பேத்கர் காரணம் காட்டுறான். எவ்வளவு ஒரு பித்தலாட்டம்! எல்லா இடத்துலையும் எத்தனை கவர்னர் இருக்கான், எத்தனை IAS அதிகாரி இருக்கான், எத்தனை தலைமைச் செயலாளர் இருக்கான், எத்தனை வெளியுறவு செயலாளர் இருக்கான், நீ எய்ம்ஸ்ல எத்தனை பேர் இருக்கான், IITல எத்தனை பேர் இருக்கான். இந்த பார்ப்பனர்கள்லாம் எடுத்து விட்டு 3% 3% மட்டும் நீ இருக்கணும், அல்லது 10% எடுத்துக்கோ. 1000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 100 பேர் நீ இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்க? 90% நீ இருந்து கொண்டு மீதி 10% மற்றவர்களுக்கு போனால் போயிருந்து விட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறாய். இந்த நிலையில் ரிசர்வேஷன் வேண்டாம்னு சொன்னாரு. ரிசர்வேஷன் எடுக்கணும், பிறப்பின் அடிப்படையில் ரிசர்வேஷன் வேண்டும் என்றால் பிறப்பின் அடிப்படையில் ஜாதி இருப்பது தவறில்லை என்றெல்லாம் அவர் இந்த சங்கி சொல்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய பித்தலாட்டம்! அதுபோல கல்வியை கொடுன்னு சொல்லி அம்பேத்கர் சொன்னாராம். கல்வி கொடுத்ததுனால ஜாதி ஒழியாது அப்படின்னு சொல்லி அம்பேத்கர் சொன்னாராம். அதை அம்பேத்கர் அவர்கள் தெளிவா சொல்றாரு பாருங்க. தற்போது கடைபிடிக்கப்பட்ட ஒரு கொள்கையில் ஒரு தவறு இருக்கிறது. அது என்ன? கல்வி பரந்த அளவில் தரப்பட்டாலும் அது இந்திய சமுதாயத்தின் சரியான உரிய பகுதியிலிருந்து தரப்படவில்லை. சாதி அமைப்பு முறை நிலைக்க வேண்டும், நீடிக்க வேண்டும் என்பதில் இந்திய சமுதாயத்தில் சில பகுதியினர் ஆழ்ந்த அக்கறை கொண்டுள்ளனர். ஏனென்றால் இது அவர்களுக்கு பல அனுகூலங்களை அளிக்கிறது. ஆதலால் இத்தகையோருக்கு நீங்கள் கல்விக்கு வழி செய்து கொடுத்தால் இதனால் சாதி அமைப்பு முறை வலுப்படவே செய்யும். அதே சமயம் சாதி அமைப்பு முறை ஒழிவதில் அக்கறை கொண்ட இந்திய சமுதாயத்தின் மிகவும் கீழ்த்தட்ட மக்களுக்கு கல்வி வசதி செய்து தந்தால் சாதி அமைப்பு சுக்குனராக உடைந்து நொறுங்கும். இன்றைய நிலையில் கல்விக்கு இந்திய அரசாங்கமும் அமெரிக்க பவுண்டேஷனும் என்று சொல்லி அது ஒரு அடுத்த வரி வருது. ஆக என்ன சொல்றாரு? உயர் ஜாதிக்காரனுக்கு கல்வி கொடுக்காதேங்கிறார். இந்த சங்கி ஒத்துக்குவானா? RSS காரன் ஒத்துக்குவானா? அவன் உயர் ஜாதியினர் கல்வி கற்க அவன் உயர் பதவியில போய் உட்கார்றான். உயர் பதவியில் உட்கார்ந்து கொண்டு சாதி அமைப்பு முறை பலப்படுத்துகிறான். இதனை அவனுக்கு கல்வியை தருவதை நிறுத்திவிட்டு எல்லாம் அடித்தட்டு மக்களுக்கு கல்வியும் வேலைவாய்ப்பும் முழுவதையும் கொடு என்று சொல்கிறார். எத்தனை 1000 ஆண்டுகளாக நீ அனுபவித்திருக்கிறாய், எத்தனை 6 ஆண்டுகளாக எங்களுக்கு தர மறுத்து இருக்கிறாய். அதற்கு பரிகாரமாக கொஞ்ச காலத்துக்கு எங்களுக்கு நீ முழுசா விட்டு கொடு, நீ கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கிருங்கிறார். அது ஒரு பரிகார முறை தானே. ரிசர்வேஷனுங்கிறது என்ன? ஒரு மருத்துவமனை போய் நம்ம சிகிச்சை பெறுவது மாதிரி தான். ஒருத்தன் போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், காலம் பூரா அடிச்சுக்கிட்டே இருக்கிறான், கையை ஒடிக்கிறான், காலை ஒடிக்கிறான், மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தினான், உயிருக்கே ஆபத்து இருக்கு, ஆனா உயிர் கொஞ்சம் இருக்கு. அப்ப போய் சிகிச்சை அளிக்கிறாங்க. சிகிச்சை அளிக்கின்ற பொழுது அடிச்சவன் நீ மருத்துவமனையில சிகிச்சை பெறீங்களா, அப்ப நான் திருப்பி அடிப்பேன். நான் நீ சிகிச்சை எவ்வளவு காலத்துக்கு நீ சிகிச்சை பெறுகிறாயோ அவ்வளவு காலத்துக்கு நான் திருப்பியும் அடித்துக் கொண்டே இருப்பேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமோ, அதை விட அயோக்கியத்தனமானது ரிசர்வேஷன் இருக்கிற வரை ஜாதி இருக்கும் என்று சொல்லுவதும். நாம என்ன சொல்றோம்? ஜாதி இருக்கும் வரை ரிசர்வேஷன் இருக்கணுங்கிறோம். நம்முடைய நோக்கம் ஜாதி ஒழியணுங்கிறது. ஆனா அவன் என்ன சொல்றான்? ரிசர்வேஷன் இருக்கும் வரை ஜாதி இருக்குங்கிறான். அவனுடைய நோக்கம் ரிசர்வேஷனை ஒழிப்பது. ஆக ரிசர்வேஷனை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த சங்கி என்ன சொல்றான்? இந்துக்களே ஒன்று திரண்டு வாருங்கள், இந்த திராவிடக்கம் இப்படி செய்கிறது, திமுக இப்படி இந்துக்களுக்கு விரோதமாக இருக்குது, திக இந்துக்களுக்கு விரோதமாக இருக்குது, இந்துக்களுடைய ஓட்டு ஒரு ஓட்டு கூட அவர்களுக்கு விழக்கூடாது என்று கடந்த தேர்தலே அவன் பேசினான். இந்துக்களுடைய ஓட்டு ஒரு ஓட்டு கூட, இந்துக்கள்னு யாரெல்லாம் சொல்ற? எல்லாரும் யார் ரிசர்வேஷன் அனுபவிக்கிறார்களோ அத்தனை மக்களையும் சேர்த்தான்னு நீ சொல்ற? அத்தனை மக்களையும் பார்த்து இந்துக்களே நீங்கள் எல்லாம் வாருங்கள், இந்துக்களுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய திமுகவுக்கு, கம்யூனிஸ்டுக்கு, விடுதலை சிறுத்தைக்கு நீங்கள் ஓட்டு போடாதீர்கள்
ஒரு ஓட்டு கூட விடக்கூடாது என்று சொல்கிறான். அதே நேரத்தில் என்ன சொல்றான், இவர்களுக்கு தீண்டாமை சாதி ரிசர்வேஷன் இருக்கும் முறை ஜாதியும் இருக்கும் என்று சொல்றான். ரிசர்வேஷன் கூடாது என்று சொல்றான். எவ்வளவு பெரிய பித்தலாட்டம்! இதை இளைஞர்கள் மத்தியில பரப்புகிறார். இளைஞர்கள் மத்தியிலே, படித்தவர்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட பிரச்சாரத்தை செய்கின்ற பொழுது அதற்கு நாம் பதிலீடு கொடுக்காமல் போனால் அது உண்மை என்று ஆகிவிடும். அவன் விதைக்கக்கூடிய விதை சரியான விதை என்று ஆகிவிடும். அது விஷச்செடி, விஷ விதை, அது கஞ்சா, போதை தரக்கூடியது, மத போதை தரக்கூடியது என்று சொல்லி நாம் அதை இளைஞர்களுக்கு எடுத்து சொல்லணும். அதே போல இன்னொன்னு பாருங்க, சாதி ஒழியணும்னு அவர் சொல்லவே இல்லையா. எவ்வளவு பெரிய பித்தலாட்டம்! அம்பேத்கருடைய நூல்கள தமிழ்ல மொழிபெயர்த்தார் தந்தை பெரியார். முதல் நூலே சாதி ஒழிப்பு தான். சாதி ஒழிப்புக்கான ஒரு மாநாடு நடக்குது, அதுல போய் பேசுவதற்கான தலைமை உரை. அந்த உரையை அவர்கள் அங்கே படிக்கக்கூடாதுங்கிறான். ஆனால் அதுல ஒரு வரியை கூட மாற்ற மாட்டேன், ஒரு கால்புள்ளியை கூட மாற்ற மாட்டேன் என்று சொல்லி பிடிவாதமாக இருந்தார். அந்த சாதி ஒழிப்பு அந்த நூலை ஆங்கிலத்தில் வெளியிட்டார். அதை வாங்கி தமிழிலே மொழிபெயர்த்து தந்தை பெரியார் அவர்கள் வெளியிட்டார்கள். அதுல சாதி ஒழிப்பை பற்றி அவ்வளவு விஷயங்களை சொல்லி இருக்கிறார். சாதி ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்கு, சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்றார். அப்ப சாதி ஒழிக்கக்கூடாதுன்னு சொன்னார்னா அப்ப விஷம் பரவட்டும் சொன்னாரா? இந்த நாட்டில் நிலவக்கூடிய அத்தனை கேடுகளுக்கும் காரணம் சாதி அமைப்பு முறைதான். ஒரு குறிப்பிட்ட சாதி தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுவதால் தனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் அந்த தொழிலை செய்ய வேண்டியதா இருக்கிறது. வருமானம் இல்லாமல் வறுமையிலே உழந்தாலும் உன்னுடைய தொழிலை செய்வதுதான் பெருமை என்று சொல்லி வைப்பதால் வேறு வருமானம் உள்ள தொழிலை செய்வதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படாததால் மக்கள் வறுமையில வாழ்கிறார்கள். வறுமைக்கும் சாதிதான் காரணமாக இருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டத்திற்கும் காரணம் சாதிதான் என்று சொல்லி அதனால் சாதியை ஒழிக்க வேண்டும் என்கிறார். அப்பனா வறுமையில மக்கள் உழணும். இவனுடைய கருத்துப்படி சாதி ஒழிய வேண்டாம்னு சொன்னாரு. சாதி ஒழிப்பை பத்தி அம்பேத்கர் சொல்லலைன்னா அப்ப மக்கள்லாம் வறுமையில உழலணும்னு அம்பேத்கர் சொன்னாரா? மக்கள் வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்கணும்னு சொன்னாரா? நீ ஊழல் இருப்பதற்கு காரணமும் சாதிதாங்கிறார். என்னுடைய சாதிக்காரன் அவன் நல்லவனும் கெட்டவனும் அது செஞ்சாலும் சரியாத்தான் இருக்குன்னு சொல்லி ஒரு அந்த சாதிக்காரனை ஆதரிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு ஊழல் மலிந்து கிடக்கிறது. அந்த ஊழல் மலிந்து கிடப்பதற்கு காரணமும் சாதிதான் என்கிறார். எனவே சாதியை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த முதல் நூலிலே அம்பேத்கருடைய நூல் எல்லாம் வச்சிருக்கிறோம். நம்ம பெரியார் தொண்டரிடம் எல்லாரும் இது இருக்கும். அம்பேத்கருடைய முதல் தொகுப்பு அது இது 37வது தொகுதி. நான் முன்பு வாசித்து கட்டி 37வது தொகுதி. 37 தொகுதிகளை அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறது. அத்தனை தொகுதிகளிலும் இந்த கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா அம்பேத்கர் போய் படின்னு சொல்றாங்கன்னா அம்பேத்கர் யாரும் படிக்காத, அந்த கேள்வி கேட்டவன் படிச்சிருக்க மாட்டான். நம்மை போன்றவர்கள், சுபவி போன்றவர்களிடம், அருள்மணி போன்றவர்களிடம் அவர்களுக்கு கேள்வி கேட்டிருந்தால், என்னை கேட்டிருந்தால் கூட நான் சொல்லியிருப்பேன். நீ எந்த புத்தகத்துல படிச்சது காட்டு. ரிசர்வேஷன் வேண்டாம்னு அம்பேத்கர் சொன்னார்ன்றிய, எங்க இருக்குது காட்டு அப்படின்னு சொல்லணும். அதே போல சாதி ஒழியக்கூடாதுன்னு சொன்னார்ன்றிய, எங்க காட்டு. சாதி ஒழிப்புக்கு அவர் சொன்னதெல்லாம் நான் என்கிட்ட கையில இருக்கு. ரிசர்வேஷன் இருக்கணும், தீண்டாமை இருக்கின்றவரே ரிசர்வேஷன் இருக்கணும்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, என்கிட்ட இருக்கு. வேண்டான்னு சொன்னாருன்னு சொல்லி அதுக்கு காட்டு கேட்பணுமா? அந்த செய்தியாளர் அந்த பேட்டி எடுத்தவர் கேட்கல. ஒரே ஒரு தகவல் சொல்கிறேன். எதை வேண்டாம் என்று சொன்னார்? ரிசர்வேஷன் பற்றி வருகின்ற பொழுது ஒரு கருத்தை வேண்டாம் என்று சொல்கிறார். எதை என்று சொன்னால் பூனா ஒப்பந்தம். அந்த பூனா ஒப்பந்தத்தின்படி அதற்கு முன்பு வட்டமேசை மாநாட்டிலே திண்டத்தகவர்களுக்கு தனி தொகுதி முறை வேண்டும் என்று கேட்டார். இரட்டை வாக்குரிமை. திண்டத்தகவர்களுக்கான பிரதிநிதிகளை திண்டத்தகவல் மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும். அதிலே உயர் ஜாதிக்காரர்கள் வேற யாரும் அதில் ஓட்டு போடக்கூடாது. அதே நேரத்திலே பொது வேட்பாளரும் அந்த ஒரு தொகுதியிலே 2 வேட்பாளர் நிற்பார்கள். பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவார். தீண்டத்தகாத ஜாதியை சேர்ந்த ஒருவரும், அதாவது பட்டியல், இன்னைக்கு இந்த காலத்துல பட்டியல் ஜாதின்னு சொல்லணும், அந்த பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர்களும் நிறுத்தப்படுவார்கள். அந்த பட்டியல் ஜாதியை தேர்ந்தெடுக்கும் போது பட்டியல் ஜாதி மக்கள் மட்டும்தான். அதனால் உண்மையான பிரதிநிதி பட்டியல் ஜாதி மக்களுக்காக யார் பாடுபடுகிறானோ அவன் தான் தேர்ந்தெடுக்கப்படுவான். அதே மக்கள் பட்டியல் ஜாதியை சேர்ந்தவர்கள் மற்ற பொது வேட்பாளரையும் தேர்ந்தெடுப்பார்கள். 2 ஓட்டு போட வேண்டும். அது இரட்டை வாக்குரிமை. இதை அம்பேத்கர் அவர்கள் வலியுறுத்தினார். இதை ஒழித்து கட்டியது பூனா ஒப்பந்தம். அந்த பூனா ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றார் அம்பேத்கர். வெள்ளைக்காரனத்திலே கோரிக்கை வைத்தார், இந்த பூனா ஒப்பந்தத்தை ரத்து செய், இந்த தனி தொகுதி முறையை ரத்து செய், எங்கள் மக்களுக்கான இடஒதுக்கீட்டை, எங்கள் மக்களுக்கான அந்த இரட்டை வாக்குரிமையை எங்களுக்கு கொடுன்னு கேட்டார். இதுதான் தந்தை பெரியார் அவர்கள் மட்டும்தான் அன்றைக்கு அம்பேத்கர் அவர்களுக்கு தீவிரமாக ஆதரித்தார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்று கேட்டார். அதுக்காகத்தான் அந்த ரிசர்வேஷன் தான் ஒழிக்கணும்னு சொன்னார். கல்வியிலையும் வேலைவாய்ப்பு இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் ஒழிக்க சொல்லல. ஆனா இன்றைக்கு பார்ப்பனர்கள்
தினமணி, தினமலர் போன்ற பத்திரிகை எல்லாம் அம்பேத்கர் ரிசர்வேஷனே வேண்டாம்னு சொன்னாரு. 10 ஆண்டுக்கு ஒரு முறை தான் ரிசர்வேஷன் இருக்கணும்னு அது வந்து வருது, அது வந்து திருத்தக்கூடாது, இதோட முடிச்சிடணும்னு சொல்லுவான். அது இந்த தனி தொகுதி முறைக்காக. நம்முடைய திராவிடர்களுக்கு மட்டும்தான் அன்றைக்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் 40 ஆண்டுகளுக்கு முன்னால், எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, விடுதலையிலே அறிக்கை வந்தது 1985 என்று நினைக்கின்றேன். அப்பொழுது இந்த கல்வி வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீட்டை ஒழிக்க வேண்டும் என்று பார்ப்பனர்கள் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி ஒழிக்க பார்த்தார்கள். உடனே ஆசிரியர் அவர்கள் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கடிதம் எழுதினார். அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் கடிதம் எழுதி இது தனி தொகுதி முறைக்கான ஒரு எக்ஸம்ஷனை தவிர கல்வி வேலைவாய்ப்புக்காக கிடையாது என்று சொல்லி தெளிவுபடுத்தி இன்றைக்கு கல்வி வேலைவாய்ப்புக்கு காலக்கெடுவை நிர்ணயம் செய்யப்படாமல் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திராவிடர் கழகம் தான் அதை பாதுகாத்திருக்கு. இப்படிப்பட்ட நிலையிலே பார்ப்பனர்கள் இன்றைக்கும் அம்பேத்கருடைய ஒரு கருத்துக்களை திசை திருப்பி மடைமாற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை ஏமாற்றி நாமெல்லாம் இந்துக்கள் வாருங்கள், இந்துக்களை வாருங்கள் என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காகத்தான் இவ்வளவு நேரம் இந்த செய்தியை எடுத்து நான் பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இந்து மதத்தின் புதிர்கள் இவர்கள் சொல்லுகிறார்கள் இந்துத்துவ அம்பேத்கர் என்று சொல்லுகிறாரு. அந்த அம்பேத்கர் கேட்ட கேள்விகளுக்கு யாராவது பதில் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும்? இந்து மதத்தின் புதிர்கள் அன்றைக்கு கிட்டத்தட்ட 10 புதிர்களை பற்றி நான் பேசியிருக்கிறேன். இன்னும் 18 புதிர்கள் இருக்கின்றன. அதில் இன்றைக்கு ஒரு சிலவற்றை மட்டும் பார்த்துவிட்டு அடுத்து தொடர்ந்து நாம் பேசலாம் என்று நான் கருதுகின்றேன். இன்றைக்கு நாம் அந்த 11வது தொகுதி, ஏற்கனவே நாம் பேசியது 10 தொகுதி, அந்த 11வது புதிர், 10 புதிர்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இப்போ 11வது புதிர், அதில் அதை மட்டும் இப்பொழுது நான் உங்களிடத்தில் நாம் சொல்லிவிட்டு நம்முடைய உரையை நிறைவு செய்யலாம். அல்லது அதுக்கு நேரம் இருந்தால் இன்னொரு புதிரையும் நாம் படித்துவிட்டு அடுத்தடுத்த கூட்டங்களிலே அதை பற்றி நாம் விரிவாக பேசலாம் என்று சொல்லி இந்த 11வது புதிரின் 11 இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, அம்பேத்கர் அவர்கள் இந்து கடவுளர்களை பிராமணர்கள் ஏன் எழுச்சியும் வீழ்ச்சியும் உரை செய்தார்கள் என்று கேள்வி இருக்கிறார். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, இந்துக்கள் ஒரே கடவுளிடம் விசுவாசமும் பற்றும் நம்பிக்கையும் கொள்வதில்லை. எந்த மதத்துக்காரனும் ஏதாவது ஒரு கடவுள்கிட்ட தான் விசுவாசம் வச்சிருப்பான், பக்தி வச்சிருப்பான். ஆனா இந்து மதத்தில் மட்டும் எந்த காலத்திலையும் ஒரே கடவுளிடம் விசுவாசமும் பற்றும் நம்பிக்கையும் கொள்வதில்லை. சில காலத்துக்கு சில கடவுள்களை வணங்குவது, பின்பு அதை வணங்குவதை கைவிட்டு அதை குப்பையில் போடப்படுவதும் வாடிக்கையாக நடக்கும் ஒன்று. பிறகு புதிய கடவுளை வணங்குகிறார்கள். பின்பு அந்த கடவுளும் கைவிடப்பட்டு வேறு சில புதிய கடவுள்கள் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். உலகில் வேறு எந்த சமுதாயத்திலும் இப்படி நடப்பதே இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. இப்பொழுது சிவன், விஷ்ணு, ராமன், கிருஷ்ணன் ஆகிய 4 கடவுளை வணங்குகிறார்கள். இதில் கவனிக்க வேண்டிய கேள்வி, இந்துக்கள் தொடக்கத்தில் இருந்தே இந்த 4 கடவுளைத்தான் வணங்குகின்றார்களா? இதுக்கு பதில் அம்பேத்கரை படிங்கன்னு சொல்லியப்பா. அம்பேத்கர் சொல்லி இருக்கிறாரு, இதை படிச்சியா நீ? படிச்சுட்டு பதில் சொல்லு. ரிக்குவேதத்துல 3309 கடவுள் இருந்துச்சான். அது பின்னால 33ஆக குறைக்கப்பட்டது. இதற்கு என்ன காரணம்னு கேட்கிறார். இதுக்கு பதில் சொல்லுங்க. வேதத்துல முதல்ல அக்னி பிரபஞ்சத்தை ஆள்பவர் என்றும் மற்ற எல்லோருடைய சக்திகளும் பெயர்களும் இவருக்கே கூறப்பட்டன. பிறகு அக்னியின் இடத்துக்கு இந்திரன் உயர்த்தப்படுகிறான். 3ஆவதாக ஒரு கடவுள் சோமன், மிக உயர்ந்தவர் என்றும் எல்லோரையும் வெல்பவர் என்றும் போற்றப்படுகிறான். 4ஆவதாக வர்ணன் எல்லா கடவுளிடத்திலும் உயர்ந்தவர் என்று ஆக்கப்படுகிறார். இப்படி அக்னி, இந்திரன், சோமன், வருணன் ஆகியவர்கள் முக்கியத்துவம் குறைந்து புதிதாக சூரியன் கடவுளாக ஆக்கப்பட்டான். பிறகு இந்த கடவுளுக்கு முக்கியத்துவம் குறைந்து கிருஷ்ணன், ராமன், சிவன், விஷ்ணு ஆகியோரை வழிபடும் புதிய சம்பிரதாயங்கள் தோன்றின அப்படிங்கிறார். பிராமணர்கள் இந்த அக்னி, இந்திரன், சூரியன், பிரம்மா ஆகியோரை வழிபடுவது ஏன் கைவிட்டார்கள் என்று கேள்வி கேட்கிறார். இதுக்கு பதில் சொல்லப்பா. இந்துத்துவ அம்பேத்கர் என்று சொல்லுகிறீர்கள், இந்துத்துவ அம்பேத்கரை படியுங்கள் என்று சொல்லுகிறீர்களே, இதை படிச்சீங்களா? அம்பேத்கர் தான் எழுதியிருக்கிறாரு. இதை படிச்சு பாருங்க, சொல்லுங்க. பிரம்மா தன் சொந்த மகளையே கற்பழித்தார், அதனால் அவரது முக்கியத்துவம் குறைந்தது என்று கூறப்படுகிறது. ஆனால் அவரை விட ஒழுக்கக்கேட்டில் மிஞ்சியவரான கிருஷ்ணனை வணங்குவது இன்னமும் நீடிக்கிறது, அது எப்படி என்று கேட்கிறார். இந்த புதிய கடவுள்கள் ஏன் கொண்டு வரப்பட்டார்கள் என்பது மர்மமாக உள்ளது. இந்த புதிய கடவுளர்களில் சிலர் வேதங்களுக்கு எதிரானவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேதங்களுக்கு எதிரானவராக யார் இருக்காங்கன்னு சொல்லி காட்டுறாருன்னா சிவனை காட்டுகிறார். சிவன் வந்து ஒரு ஒரு யாகம் நடக்குது, வேள்வி நடக்குது. பிரஜாபதி என்கிறவன் யாகம் நடத்தினான். அந்த யாகத்துல எல்லோரும் போய் கலந்துக்கிறாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாரும் கலந்துக்கிறாங்க, மற்ற தேவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. அங்க தட்சன் வருகிறான். தட்சன் யாருன்னா சிவனுடைய மாமனார்.
அந்த மாமனார் அந்த தட்சன் வருகின்ற பொழுது அனைத்து கடவுளும் எழுந்து வணங்கினாங்களாம். ஆனா சிவன் மட்டும் வணங்கலையாம். சிவன் வணங்காததுனால அந்த தட்சனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. கண்ணாப்பண்ணா திட்டுறான், இவன் மோசமானவனா இருக்கான், எனக்கு எந்திரிச்சு மரியாதை தரல, கொஞ்சம் கூட அறிவே இல்லை இவன் வந்து மோசமானவன் என்று சொல்லி அந்த இடத்துல சிவனை வந்து தாறுமாறாக திட்டுகிறான் தட்சன். அதுக்கு பிறகு அந்த பிரம்மா என்ன பண்றாரு, தட்சனை வந்து பிரஜாபதி ஆக்குறார். அந்த பிரஜாபதி தட்சன் ஒரு யாகம் நடத்துறான். அந்த யாகத்துக்கு எல்லா தேவர்களுக்கும் கடவுள்களுக்கும் அழைக்கப்படுகிறது. ஆனா சிவனுக்கு மட்டும் வந்து அழைப்பு கொடுக்கல. அழைப்பு கொடுக்காத போது சிவன் போகல. ஆனா சிவனுடைய மனைவி பார்வதி என்ன பண்றா, நான் அந்த யாகத்துக்கு போகணுங்கிறேன். சிவன் சொல்றாரு, உங்க அப்பன் வந்து யாகம் நடத்துறான், எனக்கு அழைப்பு கொடுக்கல, என்னை அவமானப்படுத்துறான், அந்த இடத்துக்கு நீ போகாத, போனா நமக்கு ஒட்டுமொத்தமாக அவமானம் ஏற்படும், நீ போகாதன்னு சொல்லும்போது அது மீறி போறா. அங்க நம்ம சொந்தக்காரங்களை வந்துருப்ப, எங்க அப்பா அம்மா பார்க்கணும்னு போறா. போன பொழுது அங்க வந்து அவன் சரியான மரியாதை கொடுக்கல. அதுக்கு அவருடைய கணவனை வந்து கேவலமா திட்டுறான் தட்சன். அதனால வந்து உனக்கும் எனக்கும் உறவு இல்லை போன்ட்டு வெளியே வர்றான். வெளியே வந்துட்டு அப்ப எனக்கும் உறவு இல்லைன்னா நான் கொடுத்த உயிர் உங்கள்கிட்ட தானே இருக்குது அப்படிங்கிறப்ப உயிரை துறந்து விடுகிறாள் பார்வதி. செத்து போறான். செத்து போனோடனே வந்து இவருக்கு வந்து சிவனுக்கு கோபம் வருது. கடவுளுடைய பொண்டாட்டி செத்து போறான், கோபம் வருது. உடனே அங்க வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய முடியை கொத்தாக பிடிங்கி எறிகிறாராம். அது எரிஞ்சோடனே பூத கணங்களாகதான் முடி வந்து மயிர் வந்து பூத கணங்களாக மாறுது. அங்க போய் அந்த யாகத்தை வந்து அந்த பூத கணக்கெல்லாம் அடிக்குது. அங்க வந்து இருக்கிறவங்களாம் அடிச்சு துரத்துது, அந்த யாகத்தை ஒழிக்குது, அதுல வந்து சிறுநீர் கழிக்குது, கேவலப்படுத்துறாங்க என்று சொல்லி அதுல வந்து அந்த வேதத்தை அந்த யாகத்தை சிவன் எதிர்த்தான் என்று சொல்லி யாகத்துக்கு எதிரானவனாக வேதத்துக்கு எதிரான வேள்வித்திக்கு எதிரானவராக சிவன் இருந்தான் என்று சொல்லி அது இவர் வந்து அம்பேத்கர் அவர் வந்து சுட்டி காட்டுகிறார்கள். அதே போல சிவன் அப்பொழுது உயர்ந்த கடவுளாக அப்பொழுது ஒரு காலத்துல இருந்திருக்கிறான். அதுபோல கிருஷ்ணன் பேர்ல 4 பேர் இருந்ததாகவும், அந்த கிருஷ்ணன் ஒருத்தன் சத்தியவதியின் மகனாகவும், 2வது கிருஷ்ணன் சுபத்ராவின் சகோதரன் என்றும், 3வது கிருஷ்ணன் வாசுதேவர் தேவகி ஆகியோரின் மகன் என்றும் இப்படி வந்து கிருஷ்ணன் இருக்கான். அடுத்து வந்து ராமன் வர்றான். இந்த புதிய கடவுள்களுக்கும் பழைய கடவுள்களுக்கும் இடையே அந்தஸ்து நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறப்ப தேவி பாகவதம் என்ற நூல் ஸ்ரீ என்ற தேவி தான் பிரம்மா விஷ்ணு சிவனையும் இந்த உலகத்தையும் படைத்தார் என்கிறது. இப்போ வந்து இந்த முதல்ல வந்து சிவன் கிருஷ்ணு ராமனை பற்றி சொல்றாங்க. அதே வந்து தேவி பாகவதத்துல எப்படி சொல்றாங்கன்னா, அந்த தேவி பாகவதத்துல தேவி தான் பெரிய கடவுள், அவள் தான் இந்த உலகத்தை படைத்தாள், அவள் தான் இந்த 3 பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய கடவுளையும் படைத்தாள் என்று அந்த தேவி பாகவதம் சொல்வதாக இருக்கிறது. அதுல என்ன சொல்றான்னா, அந்த தேவி வந்து என்ன பண்றாளாம், முதல்ல பிரம்மாவை படைக்கிறாளாம். பிரம்மாவை படைச்சிட்டு உடனே இவன் என்ன பண்றா, என்னை திருமணம் செஞ்சுக்கின்றான். கடவுளுடைய ஒழுக்க கேட்ட பாருங்க, அவ என்னை திருமணம் செய்து கொள் என்று கேட்கிறாள். உடனே பிரம்மா என்ன சொல்றான், நீ என்னை படைச்ச, நான் உனக்கு மகனாச்சு, நீ எனக்கு அம்மாவாச்சு, உன்னை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேட்கிறான். கேட்டவுடனே கோவப்பட்டு என்ன பண்றா, அவனை வந்து எரிச்சிட்றா, சாம்பலா போயிடுறான். அப்புறம் இன்னொரு விஷ்ணுவை படைக்கிறா. விஷ்ணுவோடும் அதே கேள்வி கேட்கிறான், அந்த தேவி என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்கிறான். கேட்கிற பொழுது அவனும் அதே பதில சொல்றான், நான் வந்து உனக்கு மகன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுங்கிறப்ப அவனையும் எரிச்சிட்றான். உடனே சிவனை படைக்கிறா. சிவனை படைச்சோடனே அவர் வந்து அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன், ஆனால் இந்த உடலோட இருக்காது, நீ வேற உடலோட வந்தேன்னா நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேற உடல் இருக்க வச்சு திருமணம் செய்ய போகின்ற பொழுது அங்கே 2 சாம்பல் குவியல் கிடக்கிறது. இது என்ன சாம்பல் அப்படின்னு கேட்கிறப்ப அது 2 பிரம்மாவும் விஷ்ணுவும், நான் படைச்சேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன், அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டான், அவங்களை எரிச்சிட்டேன், நீயும் முடியாதுன்னு சொல்றத உன்னையும் நான் எரிச்சிருப்பேன் அப்படிங்கிறா. இல்ல அப்படின்னா அவங்களை எரிச்சது மாதிரி என்னையும் எரிச்சிடு, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிறப்ப இல்ல கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும்னு சொல்றா. அப்ப அவங்கள வந்து உயிரை கூட அவங்களுக்கு மீண்டும் அப்படின்னு சொன்னா அந்த செத்து போன பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் உயிரை கொடுத்து விட்டு அவர்களுக்கு 2 பேருக்கும் 2 பெண்களை படைத்து கொடு, அவர்கள் திருமணம் செய்யட்டும், அப்புறம் ஒன்னு நான் திருமணம் செய்கிறேன்னு அவளை திருமணம் செய்து கொண்டதாக அந்த தேவி பாகவதம் சொல்கிறது என்று சொல்லி அந்த கதையிலே அம்பேத்கர் அவர்கள் அங்கே சுட்டி காட்டுகிறார். இது இந்த புதிரெல்லாம் இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணன் ஒரு காலத்தில் உயர்ந்த கடவுளாக சொல்லப்படுகிறான். அதற்கு பிறகு சிவன், அந்த கிருஷ்ணனே வந்து சிவனை உயர்ந்த கடவுளாக ஏற்றுக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த மகாபாரதத்தில் உள்ள உதாரணங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இப்படி நிகழ்ச்சிகள் ஏராளமாக வந்து அந்த புராணங்களில் இருக்கிறது. அதை விட ராமன் என்ன சொல்றான், ராமனுக்கு வந்து உயர்ந்த கடவுளை யாரும் வந்து போட்டியா வரல, ஆனா வந்து பரசுராமனோடு சண்டை போடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது.
பரசுராமனோட சண்டை போடக்கூடிய நிலைமை வருகிறது. வருகின்ற பொழுது அப்போ ராமன் என்ன சொல்றான், நீ பிராமணன், நான் கூட சண்டை போட மாட்டேன்னு சொல்லி, நீ பிராமணனோட சண்டை போட மாட்டேன்னு ஒதுக்கிறான். ராமனுக்கு தான் போட்டியாக கடவுள் இல்லை என்று சொல்லி அந்த அந்த புதிர் இந்த இதுல முடிகிறது. இதுல அம்பேத்கர் சொல்லுகிறார், மற்ற கடவுள்கள் பிராமணர்களின் கையில் விளையாட்டு பொம்மைகள் ஆகிவிட்டார்கள், பிராமணர்கள் கடவுள்களை ஏன் இப்படி மரியாதை இல்லாமல் நடத்தினார்கள் என்று அந்த புதிரை அவர்கள் கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட ஏராளமான புதிர்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன. பேச பேச நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கும். மற்ற புதிர்களை எல்லாம் நாம் அடுத்தடுத்து பேசலாம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த ஒரு புதிரோடு நம்முடைய உரையை நிறைவு செய்யலாம். இன்னும் மற்ற புதிர்களை தொடர்ச்சியாக இன்னும் ஆதாரத்தோடு அணித்தரமாக நாம் உரையாடலாம் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. சிறப்பானதொரு வழங்கி சங்கிகளுக்கு பதிலடியும் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறீர்கள். மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்துக்களை வழங்க வருகிறார் ஐயா மும்பை கணேசன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுங்க ஐயா பேசுறது? கேக்குதுங்க, பேசுங்க. தொடக்கத்துல நம்முடைய பாடகர், புரட்சி பாடகர் அம்பேத்கர் அவர்களை பற்றி ரொம்ப அருமையான சொற்களோடு இன்றைக்கு பாடிய பாடல் இருந்தது. ரொம்ப அருமையாக பாடினார்கள். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும், அடுத்து அம்மா அவர்கள் பாடிய பாடு ஆடு மயிலே பாடு குயிலே என்றது நம் கவிஞர் ஐயா பூங்குன்றன் ஐயா எழுதிய பாடலாகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த பாடல் ஐயா பெரியாருடைய 100ஆண்டு விழா காலங்களிலே வந்த அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். அடுத்து இன்றைக்கு சிறப்பு தலைமை வைத்த நம்முடைய ஐயா அன்மியூட் பண்ணீங்க. அன்மியூட் பண்ணிட்டானே. வாங்க பேசுங்க. அதாவது தலைமை வகித்த இன்றைய தோழர் நம் ஐயா பெல் ஆறுமுகம் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட நம்முடைய திராவிட கழனியிலே நாற்றாக இருந்து இன்றைக்கு பயிராக வளர்ந்து இன்றைக்கு விளைச்சலுக்கு தயாராகின்ற ஒரு நிலையை ரொம்ப அருமையாக அவர்கள் சொன்னார்கள். அதே போல அவர்கள் ஆற்றிய அந்த தலைமை உரை, அந்த ஐயாவுடைய அந்த இன்றைக்கு பேச இருக்கின்ற பொருளை உள்ளடக்கி முழுக்க முழுக்க நம்முடைய அண்ணல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றியும் அவரை பற்றிய சிறப்புகளோடு இருந்தது. ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப எளிமையாக அந்த சொற்களை பயன்படுத்தியது. அவருடைய சொல்லாட்சி நயம் எல்லாமே ஒரு நம்முடைய ஐயா பெல் ஆறுமுகம் ஐயா சொன்னதை போல நமக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையை தந்தது. நான் அந்த புதுமையாக அந்த முகத்தை பார்க்கிறேன். ஆனால் அதற்கு பின்னாலே மிகப்பெரிய ஒரு கழகத்துக்கு ஒரு வலிமையாக ஒரு பணியாளர், ஒரு போராளி கிடைத்ததை போன்ற ஒரு உணர்வு நமக்கும் இருந்தது. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு சிறப்புரையாளர் அருமை ஐயா பெல் ஆறுமுகம் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக பேசினார்கள். தொடக்கத்துல குறிப்பிட்ட போது அண்மையில இந்த மாமல்லபுரத்துல இந்த ஒரு குருவிக்காரர் என்கின்ற அந்த வகுப்பை சார்ந்த ஒரு பெண்மணியினுடைய பேச்சை அது சொன்னார்கள். அந்த அம்மாவே திருப்பி சொல்லுகிறது, நரிக்குறவர் அல்ல அவர்கள், குருவிக்காரர் என்று சொல்லக்கூடிய ஒரு வகுப்பார் அவர்கள். அதாவது அந்த அம்மா அந்த பெண்மணி பேசுகிற போது எனக்கு என் மனசுல என்ன பட்டது என்றால், தொடக்க காலத்துல தந்தை பெரியார் அவர்கள் ஈரோட்டில் நகரசபை தலைவராக இருந்த போது அங்கு அவர்தான் முதலாக தண்ணீர் தொட்டி, பெரிய குடிநீர் தண்ணீர் தொட்டி வைக்கிறார். தண்ணீர் தொட்டி வைத்து ஊருக்கெல்லாம்
குழாய் மூலமாக குடிநீர் வழங்குகிற அந்த பணி செய்து இருந்து மக்கள் எல்லாம் தண்ணி பிடித்து போகின்ற அந்த நேரத்தில் தந்தை பெரியார் அவருடைய வீட்டு அந்த தெருவில் இருந்த ஒரு அந்த தண்ணீர் பைப்புல அந்த குழாயிலே போய் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய தங்கை அம்மா கண்ணம்மா அவர்கள் அங்கே தண்ணீர் பிடிக்க வருகிறார்கள். அப்படி வருகிற போது அங்கு ஒரு துப்புரவு தொழிலாளி பெண் அந்த மலத்தை அள்ளி போடுகின்ற அந்த பணி அதெல்லாம் துப்புரவு செய்து விட்டு முறம், விளக்கமாறு, துடப்பம் இதையெல்லாம் அந்த பைப்பில வந்து கழுவி விட்டதாகவும், அதற்காக அந்த தண்ணீர் பிடிக்க வந்த அம்மா அவங்க வந்து சத்தம் போடுறாங்க, திட்டுறாங்க, இந்த மாதிரி பண்ணி விட்டிய அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா எதிர்த்து பேசுது, நான் என்ன எங்க வீட்டுல உள்ள கக்குசைய நாள்னு எல்லாம் உங்களுக்கு தானே நாங்க பாடுபட்டோம், அது இங்க கழுவாம வேற எங்கேயோ கழுவுறது என்று அவங்க 2 பேருக்கும் வாதம் வருகிறது. அப்படி அந்த வாதம் வருகிற போது அப்ப அந்த பெரியார் அந்த அம்மா கண்ணம்மையார் வந்து கேட்க 2 பேருக்கு வாதம் வருகிற போது அந்த துப்புரவு தொழிலாளி இருக்கின்ற பெண் சொல்லுகிறார், நேற்று தானே உங்க சகோதரர் உங்க அண்ணன் இந்த ஈரோட்ல இந்த மேட்டு தெருவுல மேட்டு திடல்ல பேசினாரு, இந்த மாதிரி மான உணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தானே பேசினாங்க, அவங்க வீட்டை சேர்ந்தவங்க தானே நீங்க என்று அந்த அம்மா அவர் சொன்னதாகவும், இது ஒரு பழைய பெரியார் விடுதலை மலர்ல, அதாவது மான உணர்ச்சியை பெற்ற துப்புரவு தொழிலாளி என்ற தலைப்பிலே நம்முடைய பெரியார் விடுதலை மலரிலே வந்த அந்த கருத்தை நம்ம ஐயா அவர்கள் சொன்ன போது எனக்கு நினைவு வந்தது. அது இன்றைக்கு கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஈரோட்டில் நடந்த அந்த செய்தி இன்றைக்கு அந்த பெண்மணி அஸ்வினி என்கின்ற அந்த ஊசி பாசி எல்லாம் விற்பனை செய்யக்கூடிய பெண்மணிக்கு வந்த மான உணர்ச்சி, அது சொன்ன ஒவ்வொரு சொல்லும், இவங்க அப்பா ஆத்தம்பட்டு சோறா, இவங்க திருமணத்துக்காக போடுறாங்களா, அவங்க சொந்த பந்தங்கள் வந்து சோறு குறைஞ்சு போச்சுன்னு சண்டை பிடிக்கிறதுக்கு, இது பொது சொத்து தானே, பொதுவானது தானே, இதை எங்களுக்கு போடுறது என்ன பிரச்சனை என்று நீங்க யாரும் நினைத்து பார்க்க முடியாது இன்றைக்கு. ஆனால் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டை மட்டுமல்ல உலகம் முழுக்க